Greetings to you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். May His mercies and grace surround you now. அவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். I thank the Lord for this opportunity to preach in this online conference. இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸ்ல பிரசங்கிக்கும்படியா கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். We thank the Lord for His mercies. கர்த்தருடைய கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். The topic we've been given for this session is preparation, blessed preparation. இந்த செஷனுக்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஆயத்தம், ஆசீர்வாதமான ஆயத்தம். Please turn with us to Isaiah chapter 40 and verse 3. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். A voice of one who cries, prepare in the wilderness the way of the Lord, make straight and smooth in the desert a highway for our God. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். Now there is a way in the wilderness. வனாந்திரத்திலே வழி இருக்கிறது. There's a voice that is coming in the wilderness. வனாந்திரத்திலே ஒரு சத்தம் கூப்பிடுகிறது. What is a wilderness? வனாந்திரம் என்றால் என்ன? A wilderness is a place where there is no sign of hope. வனாந்திரம் என்பது நம்பிக்கைக்கு ஒரு அடையாளமே இல்லாத ஒரு இடம். Now I have been in the Middle East. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். In many places the heat is extreme. பல இடங்களிலே மிகவும் அதிகமான வெப்பநிலை காணப்படும். There is a huge desert land there. அங்கே மிகப்பெரிய வனாந்திரங்கள் இருக்கிறது. And any side you look, எந்த பக்கம் திரும்பி you can't பார்த்தாலும் see a single tree or any greenery there. ஒரு மரம் பச்சை பசேல்னு ஒரு காரியம் ஒரு இலை கூட தெரியாது. There is no water around. எங்க தண்ணீர் கிடையாது. And in that place, அப்படிப்பட்ட இடத்தில் God is speaking in that wilderness. அந்த வனாந்திரத்திலே கர்த்தர் பேசுகிறார். There is a word of God, prophetic word that is coming. அங்கே கர்த்தருடைய வார்த்தை ஒன்று வருகிறது. Here is God's prophetic word for you in the wilderness. இங்கே வனாந்திரத்திலே உங்களை தேடி கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தை வருகிறது. Maybe you are going through a wilderness time. நீங்கள் ஒருவேளை ஒரு வனாந்திர பாதையிலே கடந்து செல்லலாம். Maybe any side you are looking to there is no hope. எங்கே திரும்பி பார்த்தாலும் நம்பிக்கைக்கு அடையாளம் இல்லை என்று சொல்லலாம். You started off by working for the Lord. கர்த்தருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்திருக்கலாம். Some of you youngsters went all out for God. தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று வாலிபத்திலே துடிப்போடு இறங்கி இருப்பீர்கள். But sudden failure came and stopped you. ஆனால் ஏதோ ஒரு தோல்வி வந்து உங்களை கீழே தள்ளி இருக்கலாம். Something pushed you down in the pit. ஏதோ ஒன்று உங்களை குழியில் தள்ளி இருக்கலாம். You fell down in sin. நீங்கள் பாவத்திலே விழுந்திருக்கலாம். Something bad happened to you. ஏதோ ஒன்று தவறாய் நடந்திருக்கலாம். Now you are caught in a wilderness. இப்பொழுது வனாந்திரத்தில் மாட்டி இருக்கிறீர்கள். And every side you look up to there seems to be no hope. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் நம்பிக்கை இல்லை. Here is God's prophetic word for you. இங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசன The வார்த்தை word of the வருகிறது. Lord comes to you right in that wilderness. அந்த வனாந்திரத்திலே உங்களை தேடி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. Prepare a way for the Lord. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். Prepare a way for the Lord. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். This is the voice of one crying in the wilderness. வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் இது. So the voice is coming out to that wilderness area. அந்த வனாந்திரத்தை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. May God bless you, brother. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். May God bless you, sister. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God is preparing a new generation of leaders. கர்த்தர் ஒரு புதிய தலைமுறை தலைவர்களை எழுப்புகிறார். God is raising up a new generation. கர்த்தர் ஒரு புதிய தலைமுறை தலைவர்களை எழுப்புகிறார். A generation that is not afraid of anything. எதை குறித்தும் பயப்படாத ஒரு தலைமுறையை எழுப்புகிறார். But they shudder and fear for God. ஆனால் தேவனுக்கு நடுங்கி பயப்படுவார்கள். And hear His word. அவருடைய வார்த்தைக்கு நடுங்குவார்கள். Now that is the generation God is raising. அப்படிப்பட்ட தலைமுறை தான் கர்த்தர் எழுப்புகிறார். God is preparing that generation. ஆண்டவர் அப்படி ஒரு தலைமுறையை God is preparing you, brother. ஆண்டவர் உங்களை உருவாக்குறார். Sister, God is preparing you. சகோதரியே, கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். Preparation is very beautiful. ஆயத்தம் என்பது மிகவும் அருமையானது. Sometimes it's very painful. சில நேரங்கள் அது வலி நிறைந்தது. Sometimes it takes a long time. சில நேரங்கள் ரொம்ப நேரம் எடுக்கும். Did you know that the most expensive dish in the world costs $25,000? உலகத்திலே மிக விலை உயர்ந்த உணவுப் பொருள் $25,000 செலவாகிறது. It's called the Mexican taco. மெக்சிகன் டாக்கோ என்ற அந்த உணவு வகை. And it is very expensive, $25,000 for just one dish. ஒரே ஒரு உணவு வகைக்காக $25,000 செலவு செய்ய வேண்டும். You can probably eat it within 15-20 minutes. 15-20 நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சிரலாம். But for that they are paying $25,000. ஆனால் அதற்காக $25,000 செலவு செய்ய வேண்டும். And also the time and effort that takes to prepare that dish is such a long process, it seems. அதை தயாரிப்பதற்காக ஆயத்தப்படுத்துவதற்காக அது எடுத்துக்கொள்ளும் நேரம் மிகவும் அதிகமானதாம். Now all of us like biryani. எல்லாருக்கும் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். We love it. நம்மளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். But biryani doesn't come like this. ஆனா பிரியாணி வந்து ஒரு நொடி பொழுதுல வந்து விடாது. It takes time. நேரம் எடுக்கிறது. It takes time to prepare a biryani. அது பிரியாணி ஆயத்தப்படுத்துவதற்கு நேரம் எடுக்கிறது. Many days when they are making biryani in our home, வீட்ல பிரியாணி செய்யும்போது अनेक நாட்கள்ல they start at 12 o'clock in the afternoon. மதியம் 12
2 மணிக்கு ஆரம்பிப்பார்கள். And hopefully they'll finish around at 3. ஒருவேளை 3 மணிக்கு கிட்ட முடிப்பார்கள். You know, such a long process it goes. அவ்வளோ நேரம் எடுக்கிறது. Because the preparation takes time. ஏன்னா ஆயத்தம் அவ்வளோ நேரம் I எடுக்கிறது. like fried chicken also. எனக்கு ஃப்ரைட் சிக்கன்னா ரொம்ப But even that process has a longer time. ஆனா அதற்கு கூட நேரம் எடுக்கிறது. You take the chicken, அத சிக்கனை எடுக்க you வேண்டும். marinate it, அதை நல்ல மசாலாவில போட்டு ஊற வைக்க and வேண்டும். keep it in the fridge overnight. அதை ஃப்ரிட்ஜில் இரவெல்லாம் வைக்க வேண்டும். And then the next day you can use it. அடுத்த நாள் எடுத்து அதை சமைக்கலாம். You see, any preparation is a longer time. எந்த ஒரு ஆயத்தம் என்றாலும் நேரம் எடுக்கும். But here is God's word that is coming to you. கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. He says there is a blessed preparation for you. ஒரு ஆசீர்வாதமான ஆயத்தம் இருக்கிறது. God is preparing us. God is asking us to prepare ourselves for a new life of leadership. ஒரு புதிய தலைமுறையின் துவக்கத்துக்கான ஆயத்தத்தை கர்த்தர் I உருவாக்குகிறார். can promise you, I can prophesy to you. நான் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக நான் தீர்க்க தரிசனமாக சொல்ல In முடியும். these last days, இந்த கடைசி there நாட்களிலே is a new generation of leaders that is arising. ஒரு புதிய தலைமுறை தலைவர்களை கர்த்தர் எழுப்புகிறார். Those leaders fear God and no one else. அவர்கள் கர்த்தருக்கு மட்டுமே பயந்து வாழுகிறவர்கள். And there is a new generation of leaders that is arising. ஒரு புதிய தலைமுறை தலைவர்களை கர்த்தர் May எழுப்புகிறார். God raise them up. கர்த்தர் அவர்களை எழுப்புவாராக. So how is God going to raise this leadership? எப்படி இந்த தலைவர்களை கர்த்தர் எழுப்ப Please போகிறார்? turn again to Isaiah 40. மீண்டுமாக ஏசாயா 40 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். I'm going to read Isaiah chapter 40 and verse 4. ஏசாயா 40 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கலாம். Every valley shall be lifted and filled up, and every mountain and hill shall be made low, and the crooked and uneven shall be made straight and level, and the rough places a plain. பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும். Once this preparation has happened, இந்த ஆயத்தம் முடிந்த பிறகு you see there are 4 types of preparation mentioned in this verse. 4 விதமான ஆயத்தத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Every valley will be lifted up, பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், every mountain and hill shall be made low, மலைகளும் குன்றுகளும் the தாழ்த்தப்படும், crooked and uneven shall be made straight, கோணலானதெல்லாம் செவ்வையாக்கப்படும், the rough places made a plain. கரடு முரடானவைகள் These சமமாக்கப்படும். 4 levels of changes that God is bringing about. 4 விதமான ஆயத்தங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். Read the next verse. That's the beauty of this passage. அடுத்த வார்த்தையை வாசிக்கலாம். Verse 5. 5ஆம் The வசனம். Bible says, வேதம் the சொல்லுகிறது, glory of the Lord will be revealed, கர்த்தருடைய மகிமை and வெளியரங்கமாகும், all flesh will see it. மாம்சமான யாவரும் அதை I want to காண்பார்கள். talk directly to your heart, young brother. உங்களுடைய இருதயத்துக்கு நேராய் நான் கர்த்தருடைய Dear sister, I want to talk directly to you. நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லட்டும். The whole world is waiting and watching for you. முழு தேசங்களும் உலகமும் உங்களுக்காய் காத்திருக்கிறது. When every valley is filled up, ஒவ்வொரு பள்ளமும் நிரப்பப்படும் when பொழுது, every mountain and hill is made low, ஒவ்வொரு மலையும் குன்றும் தாழ்த்தப்படும் when பொழுது, every crooked path is made straight, ஒவ்வொரு கோணலான வாழ்க்கையும் செவ்வையாகும் பொழுது, when all the rough places are made plain, கரடு முரடானவைகள் எல்லாம் சமமாகும் பொழுது, glory of the Lord will be revealed. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். A leader has to arise, ஒரு தலைவன் எழும்ப and வேண்டும். all this preparation in his life has to come about. இந்த ஆயத்தங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட Then வேண்டும். the glory of the Lord will come. அப்பொழுது மகிமை Oh, வெளியரங்கமாகும். how we desire to see the glory of God. நாம் கர்த்தருடைய மகிமைக்காய் எவ்வளவு ஏங்கி தவிக்கிறோம். The same glory that descended in the temple of Solomon. சாலமோன் தேவாலயத்திலே இறங்கி வந்த தேவ The மகிமை. same temple where the ministers couldn't even, the priests couldn't even minister. ஆசாரியர்கள் நின்று ஊழியம் செய்ய கூட முடியாத அளவுக்கு இறங்கி வந்த மகிமை. The same glory that was revealed through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்ட மகிமை. The same glory that was revealed in the book of the Acts of the Apostles. அப்போஸ்தல நடபடிகளில் சீஷர்கள் மூலமாய் வெளிப்பட்ட தேவ மகிமை. That is waiting to be released now. அது இப்பொழுது வெளிப்பட காத்திருக்கிறது. What is the reason we are waiting? நாம் எதற்காய் A காத்திருக்கிறோம்? new generation of leaders have to ஒரு arise. புதிய தலைமுறை தலைவர்கள் எழும்ப வேண்டும். God has to prepare the leaders. கர்த்தர் தலைவர்களை உருவாக்க வேண்டும். Now God is ready to prepare. கர்த்தர் உருவாக்க ஆயத்தமாய் Are இருக்கிறார். we ready to be prepared? நாம் உருவாக்க விட்டு கொடுக்க ஆயத்தமா? I want to tell you one thing. நான் ஒரு காரியத்தை The most சொல்லட்டும். satisfying experience under heaven வானத்துக்கு கீழே மிகவும் திருப்தியான ஒரு அனுபவம் is எது? to be used by God. தேவனால் பயன்படுத்தப்படுவது. How many of you have seen how many of you felt
the blessedness of being used by God. தேவன் பயன்படுத்துறதுல வர்ற திருப்தி எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? I tell you, no joy in the world can be compared to that. இந்த உலகத்தில் எந்த இன்பமும் அதற்கு ஈடு இணையாகாது. Many years ago in my teens, early teens, when I accepted the Lord Jesus Christ, பல ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய டீனேஜ்ல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். I was just starting my university. என்னுடைய கல்லூரி படிப்பை நான் ஆரம்பித்தேன். Even the first year, முதல் ஆண்டிலேயே as I was going to my university, நான் அந்த கல்லூரிக்கு கடந்து செல்லும் பொழுது the Lord blessed me and started using me there. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து அந்த கல்லூரியில் என்னை The பயன்படுத்தினார். very first soul we brought to the Lord Jesus was my classmate. என்னுடைய நான் கர்த்தருக்குள்ள நடத்தின முதல் ஆத்துமா என்னோடு கூட படித்த சக மாணவர். Oh, the day he came to be baptized, அவர் ஞானஸ்நானம் எடுக்க வந்த நாளை நான் இன்னும் right in this Vellore Palar river. இதே வேலூரிலே பாலாறு ஆற்றிலே I can tell you the joy unspeakable was bubbling forth from my heart. என்னால் நன்றாக சொல்ல முடியும், என் இருதயத்தில் இருந்து சந்தோஷம் பொங்கி வழிந்தது. Even until today, இன்று வரை கூட the moment we see lives being changed, வாழ்க்கைகள் மாற்றப்படும் பொழுது, people with addictions being set free, ஜனங்கள் அடிமையில் தனத்திலிருந்து விடுதலையாகும் பொழுது, people with deep seated emotional heartbreaks being set free, இருதயம் நொறுங்குண்டவர்கள் காயம் கட்டப்படும் பொழுது, we see the joy of the Lord bubbling forth. கர்த்தருடைய சந்தோஷம் எங்கள் இருதயங்களை நிரப்புகிறதை அறிந்திருக்கிறோம். This is the greatest joy you can ever experience. நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம் இதுதான். Just try it and see. நீங்கள் இதை அனுபவித்து When பாருங்களேன். God uses a man, கர்த்தர் ஒரு மனிதனை பயன்படுத்த ஆரம்பித்தார். that is why you were made. அதனால தானே நீங்க உருவாக்கப்பட்டீங்க. God created you for a specific purpose. ஆண்டவர் உங்களை ஒரு சிறப்பான நோக்கத்துக்காக உருவாக்கி இருக்கிறார். Nobody can substitute you. உங்களை வேற யாரும் மாற்ற முடியாது. So don't copy others. அதனால மற்றவங்களை காப்பி You are அடிக்காதீங்க. very unique. நீங்கள் You விசேஷமானவர்கள். have a very specific role to play in the body of Christ. தேவனுடைய சரீரத்திலே உங்களுக்கென ஒரு சிறப்பான வேலை இருக்கிறது. And when you get into that, அதுல நீங்கள் இணைந்து கொள்ளும் when you பொழுது, start working in your calling, உங்களுடைய அழைப்பிலே நீங்கள் நிற்கும் பொழுது, you will understand the joy that I am speaking about. நான் பேசுகிற இந்த சந்தோஷத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். Of course there will be trials and temptations. ஆமாம், சோதனைகள் வேதனைகள் வரும் தான். But then the joy unspeakable will bubble from inside. ஆனால் உள்ளத்திலிருந்து ஒரு பெரிய சந்தோஷம் நிரம்பி வரும். This is the joy that God is calling for. இந்த சந்தோஷத்திற்காக தான் கர்த்தர் You அழைக்கிறார். were wired to serve God, brother. தேவனால் பயன்படுத்தப்படுவதற்காகவே நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். God has kept his divine purposes within you. கர்த்தர் தம்முடைய விலையேறப்பெற்ற நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் Right now where வைத்திருக்கிறார். you're listening to this message, இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற I இந்த know God வேளையிலே is doing something. He's stirring up your heart. உங்கள் இருதயங்களை கர்த்தர் ஏவி கொண்டிருக்கிறார். Bible says, வேதம் in சொல்லுகிறது, the book of Judges, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே God stirred up the hearts of the leaders. கர்த்தர் நியாயாதிபதிகளின் இருதயங்களை ஏவி எழுப்பினார். Hallelujah. Now, ஹalleluya. that is what God is doing. அதைத்தான் கர்த்தர் செய்து May God கொண்டிருக்கிறார். bless you. ஆண்டவர் உங்களை This ஆசீர்வதிப்பாராக. is the preparation God is doing. இப்படிப்பட்ட ஆயத்தத்தை தான் கர்த்தர் செய்து I don't கொண்டிருக்கிறார். know how many of you are going to jump into this preparation. எத்தனை பேர் இந்த ஆயத்தத்துக்கு ஆயத்தமாவீங்கன்னு தெரியல. Are you willing to be used by God? கர்த்தரால பயன்படுத்தப்படுவதற்கு ஆசை இருக்கிறதா? God cannot use an unwilling person. ஆசையே இல்லாத ஒருவரை கர்த்தரால் பயன்படுத்த முடியாது. Hallelujah. ஹalleluya. May God bless you. ஆண்டவர் உங்களை Let us now ஆசீர்வதிப்பாராக. see how God is going to prepare. கர்த்தர் எப்படி ஆயத்தப்படுத்துகிறார் Don't என்பதை miss a பார்ப்போம். single point of this sermon. இந்த பிரசங்கத்தின் ஒரு பாயிண்டையும் நீங்கள் தவற விடாதீங்க. God is going to use every bit to touch you. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். Point number 1. முதலாவது குறிப்பு, Every valley will be filled. ஒவ்வொரு பள்ளங்களும் நிரப்பப்படும். Point number 1. Every valley will be filled. முதல் குறிப்பு, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். All inabilities will be set right. எதெல்லாம் இயலாமைகளாக இருக்கிறதோ அவைகள் எல்லாம் The சரியாக்கப்படும். Bible is full of people who are enabled. வேதாகமத்தில் இருக்கிறவர்களை எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு குறை இருந்தது. They were all people who had weaknesses. எல்லாருக்குள்ளும் பலவீனங்கள் இருந்தது. Take about every character in the Bible and watch their lives. வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் எடுத்து பாருங்கள். They all had weaknesses. அவர்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு In fact, பலவீனம், terrible weaknesses they had. பயங்கரமான பலவீனங்கள் இருந்தது. The Bible says, வேதம் சொல்லுகிறது, God chooses the weak to put to shame the strong. கர்த்தர் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை தெரிந்து கொள்ளுகிறார். God is choosing you, brother. கர்த்தர் உங்களை தெரிந்து Sister, கொள்ளுகிறார். God is choosing you. கர்த்தர் உங்களை தெரிந்து I கொள்ளுகிறார். know you've been through weak நீங்கள் situations. பலவீனத்தின் நடுவில் நடந்து Some of you போயிருக்கலாம். feel spiritually very weak. ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனப்பட்டிருக்கலாம். Just like Peter. பேதுருவை One போல day he says, ஒரு நாள் சொல்லுகிறார், Jesus, I will never let go of you. இயேசுவே, நான் உம்மை மறுதலிக்கவே மாட்டேன். I will never betray you. நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். Even if everybody betrays, I won't betray
betray you. எல்லாரும் உங்களை விட்டு போயிட்டா கூட நான் போக மாட்டேன். Very same day he betrayed Jesus. அதே நாளிலேயே அவர் மறுதலித்தார். Bible says வேதம் சொல்லுகிறது Jesus chose Peter. இயேசு பேதுருவை தெரிந்து கொண்டார். In spite of that weakness, அந்த பலவீனத்தின் மத்தியிலும் he chose Peter. அவர் பேதுருவை தெரிந்து So கொண்டார். this is the hope that is coming to you. இந்த நம்பிக்கை உங்களை தேடி வருகிறது. Your weakness will be changed. உங்களுடைய பலவீனம் மாறும். God will come and change that weakness. கர்த்தர் வந்து உங்கள் பலவீனத்தை He's making you a மாற்றுவார். strong person, brother. உங்களை ஒரு பலவானாய் Now மாற்றுகிறார். the book of Zechariah talks about Zerubbabel. சகரியா புஸ்தகத்திலே செருபாபேலை குறித்து வாசிக்கிறோம். Please turn to Zechariah chapter 4 and then you can read from 6 to 10 onwards. சகரியா 4ஆம் அதிகாரம் 6 இலிருந்து 10 வசனங்களை வாசிக்கலாம். Who is this Zerubbabel? இந்த செருபாபேல் யார்? He was the line of David. அவன் தாவீதின் வம்சத்தை He சேர்ந்தவன். was supposed to be the king அவன் ராஜாவாய் இருந்திருக்க because வேண்டியவன். his forefathers sinned. அவனுடைய முற்பிதாக்கள் தவறு செய்ததினால் God gave them over to captivity in Babylon. கர்த்தர் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார். And what happened? என்ன This நடந்தது? Zerubbabel was now the governor of Judah. இப்பொழுது செருபாபேல் அந்த யூதாவுக்கு கவர்னராக வருகிறார். This was the time when the captives have started to return to Jerusalem. இப்பொழுது சிறைப்பட்டு போனவர்கள் எல்லாம் பாபிலோனிலிருந்து திரும்ப வருகிறார்கள். And under Ezra and Nehemiah, people have started to build the walls. எஸ்ரா நெகேமியாவின் நாட்களிலே அலங்கத்தை கட்டி எழுப்பினார்கள். They first built the altar of the Lord. முதலாக பலிபீடத்தை கட்டி But then எழுப்பினார்கள். they were trying to build the temple. அதற்கு பிறகு ஆலயத்தை கட்ட They முற்படுகிறார்கள். couldn't build the temple. அவர்களால் கட்ட முடியவில்லை. Lot of delays happening. நிறைய தடைகள் அவர்களுக்கு முன் இருந்தது. The Bible says வேதம் சொல்லுகிறது Zerubbabel felt weak. செருபாபேல் He பலவீனப்பட்டான். felt inadequate. அவன் என்னால முடியலையே என்று சொல்லுகிறான். And he felt this is not going to happen. இது நடக்க போவது சாத்தியமில்லை என்று நினைத்தான். There are many discouraging times in our lives. நம்முடைய வாழ்க்கையில் அநேக சோர்வு நிறைந்த நேரங்கள் வருகிறது. Many times when you've tried it out and nothing happened. நிறைய முயற்சி செய்யற ஒண்ணும் நடக்கல. And you've been waiting and waiting for God to intervene. கர்த்தர் வருவார்னு ஏங்கி காத்து கொண்டிருக்கிறீர்கள். But nothing happened. ஆனா ஒன்று நடக்கவில்லை. Let me tell you. நான் ஒன்னு சொல்லட்டும். To Zerubbabel the prophetic word came and said, செருபாபேலுக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தை வந்தது. not by might nor by power but by my spirit says the Lord. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினால் ஆகும் என்று கர்த்தர் சொன்னார். I tell you that is when they after 12 years they could build the temple once again. 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆலயத்தை கட்டி எழுப்ப முடிந்தது. Many passages in the Bible that talks about weak people being used by God. வேதாகமத்திலே अनेक மனிதர்களை பார்க்கலாம் பலவீனர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். There is one specific thing in these weak people's lives. ஆனால் இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் இருக்கிறது. In their weakness அவர்களுடைய they பலவீனத்திலே received the word of the Lord. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள். They could hear from God. தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். They could hear of the voice of the Lord. தேவனுடைய சத்தத்தை அவர்களால் கேட்க முடிந்தது. In your weakness, dear brother and sister, உங்களுடைய பலவீனத்திலே சகோதரனே சகோதரியே, when you start hearing the voice of God, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் I tell you something beautiful is about to happen. ஏதோ ஒன்று அழகானது உருவாக காத்திருக்கிறது. Now hearing the voice of God just doesn't happen like this. கர்த்தருடைய சத்தம் கேட்பது இப்படி ஒரு நொடியில் நடந்து விடுவது இல்லை. This is not something that comes from your whims and fantasies. உங்களுடைய கற்பனையிலும் யோசனையிலும் பிறப்பதல்ல கர்த்தருடைய சத்தம். This doesn't come from your own emotions. உங்களுடைய ஆழ் மனதிலிருந்து தோன்றுவது அல்ல கர்த்தருடைய சத்தம். When you humbly wait and sit in the presence of God, கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மையோடு பொறுமையோடு காத்திருந்தால் He will come and speak with you. அவர் வந்து உங்களோடு பேசுவார். Joshua chapter 1 and verse 1 says, யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, after the death of Moses, the servant of the Lord spoke with Joshua. தேவனுடைய மனிதனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் யோசுவாவோடு பேசினார் என்று எழுதியிருக்கிறது. Now that is the key to leadership. அதுதான் தலைமைத்துவத்துக்கான மிக முக்கியமான When காரியம். God speaks to you, கர்த்தர் உங்களோடு பேசும் பொழுது, Joshua, யோசுவாவே, unless you hear the voice of God, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் you cannot go into that Jericho. நீங்கள் எரிகோவுக்கு முன்பாக நிற்க முடியாது. You cannot cross the Jordan. நீங்கள் அந்த யோர்தானை கடக்க முடியாது. No, nothing's going to happen. எதுவும் நடக்க போவதில்லை. You have to wait until you hear the voice of God. கர்த்தருடைய சத்தம் கேட்கும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். Joshua, யோசுவாவே, God says He's going to speak with you. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட பேச போகிறேன். I tell you one way, I'm going to let you a secret. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டும். When you hear the voice of God, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, and when you start receiving a revelation about who God is, கர்த்தர் யார் என்ற ஒரு வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, your ministry is going to stand firm in the presence of God. உங்களுடைய ஊழியம்
கர்த்தருக்கு முன்பாக நிலைத்து நிற்கும். Unless you come to know who the Lord is and have a revelation of who God is, you won't have a proper ministry. கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளும் வெளிப்பாடு வரும் வரைக்கும் ஊழியம் நிலைக்காது. There's something to know about the Lord in your heart, in your mind. உங்க மனசுல புரிஞ்சிக்கிறது வேற ஒண்ணு. Something after reading the Bible you might understand. வேதத்தை படிச்சு தெரிஞ்சிக்கலாம். But the revelation that I am talking about, ஆனால் நான் பேசுகிற வெளிப்பாடு என்பது it's a என்ன? strong conviction that flows from within you. உங்கள் ஆழ் மனதிலிருந்து அசைக்க முடியாத ஒரு காரியமாய் வெளிப்படுவது. Yes, and that word, that revelation from God will change your life. அந்த கர்த்தரிடத்திலிருந்தே வருகிற அந்த வெளிப்பாடு உங்கள் வாழ்க்கையையும் ஊழியத்தையும் மாற்றும். You know, before Moses ventured to Egypt, மோசே எகிப்துக்கு போவதற்கு முன்பாக he received a revelation from God. தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார். God spoke to him through the burning bush. கர்த்தர் அவனோடு எரிகிற முட்செடியின் நடுவில் இருந்து பேசினார். What did he say? அவரோடு என்ன பேசினார்? I am who I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். The word Jehovah, யெகோவா the என்ற self-consistent one. இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am who I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன். You know, after that revelation, அதற்கு பிறகு that's when he could go to Egypt. அவனால் எகிப்துக்கு போக முடிந்தது. Your ministry begins when you have a revelation of who God is. தேவன் யார் என்ற வெளிப்பாடு வரும் பொழுது ஊழியம் பிறக்கிறது. And it is most of the times a supernatural revelation to you. இதில் அநேகந்தரம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே கர்த்தர் வெளிப்படுத்துவார். Now this doesn't happen in one day. ஒரு நாள்ல நடந்துறது இல்ல இது. Please don't fool yourselves thinking this is going to happen in one day. ஒரே நாள்ல அப்படியே திடீரென்று எல்லாம் நடந்து விடும் நினைக்க கூடாது. This doesn't happen in one day. இது ஒரு நாளில் நடந்து விடுவது அல்ல. This happens after a consistent hearing of voice of God in your consistent prayer life. தொடர்ச்சியான ஜெப வாழ்க்கையில வேத தியானத்திலும் நடப்பது. When you have a disciplined devotional life. சீரான ஒரு வேத தியானம் உங்களுக்கு இருக்கும் பொழுது. When you sit down in the presence of God every day. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடும் பொழுது. I tell you, the blessed preparation starts with your disciplined life, brother. உங்களுடைய ஒழுக்கமான வாழ்க்கையில் இருந்து கர்த்தரை அறிந்து கொள்வது ஆரம்பிக்கும். If you have an indisciplined prayer life and a devotional life, nothing's going to be happening there. ஒழுக்கமற்ற ஒரு ஜெப வாழ்க்கை இருக்குமானால் எதுவும் நடக்க போவதில்லை. If you are going to just go by your talents, you are not going to last for a long time. தாளந்துகளை நம்பியே ஊழியத்தை ஓட்டலாம் என்றால் ரொம்ப நாளுக்கு நிற்க முடியாது. God bless the talents. கர்த்தர் உங்கள் தாளந்துகளை ஆசீர்வதிப்பாராக. Thank God for the talents. கர்த்தருடைய கொடுத்த தாளந்துகளுக்காக நன்றி. But that is not going to work out until the end of your ministry. ஆனால் உங்கள் ஊழியத்தின் கடைசி வரை அது நிற்க போவதில்லை. This is a secret which I have found after 20 years of ministry, brother. 20 ஆண்டுகள் முழு நேர ஊழியத்தில் இருந்து நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன். I know. எனக்கு தெரியும். There are many people more talented. எனக்கு நிறைய திறமையானவர்கள் தெரியும். They are very very talented. அவர்கள் மிகவும் திறமை வாய்ந்தவர்கள். They started ministry with me. என்னோடு கூட ஊழியத்தை துவங்கினார்கள். But today we don't even know where they are. அவர்கள் இன்று எங்கு இருக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை. Nobody knows their address. அவர்களுடைய அட்ரஸ் யாருக்கும் தெரியாது. Some of them even died. பலர் மரித்து கூட போனார்கள். Why? ஏன்? Because they built their ministry on their talents. ஏனால் தாளந்துகளின் மேல் அவர்கள் ஊழியத்தை கட்டினார்கள். I want to tell you something, brother. நான் இன்று உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும். When you ask the Lord to come and help you, கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், when you want the Lord to bless you, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், sit at his feet. அவர் பிரசன்னத்தில் உட்காருங்கள். Learn from the word. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். Then he will reveal to you who he is. அதற்கு பிறகு அவர் யார் என்பதை வெளிப்படுத்துவார். In Matthew chapter 6 we have three different spiritual disciplines mentioned by Jesus. மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 3 ஆவிக்குரிய ஒழுங்குகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. Jesus talked about spiritual disciplines. இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய ஒழுங்குகளை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். You know, people talk about grace and that we don't have to have a disciplined life, and if a disciplined life it's always about legalism. They talk all this stuff. ஜனங்கள் சொல்லுகிறார்கள் நமக்கு தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். But the Bible is very clear. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. Our Lord Jesus is very clear. நம்முடைய இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாய் சொல்லுகிறார். He has talked about three spiritual disciplines in Matthew chapter 6. மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து 3 ஆவிக்குரிய ஒழுங்குகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Number 1, முதலாவதாக giving. கொடுப்பது. Number 2, இரண்டாவது fasting. உபவாசிப்பது. Number 3, prayer. மூன்றாவது ஜெப All வாழ்க்கை. three have been mentioned within the first 10 verses in Matthew chapter 6. முதல் 10 வசனங்களுக்குள்ளாக இந்த 3 ஒழுங்குகளை கர்த்தர் கற்றுக் Please கொடுக்கிறார். search it for yourself. நீங்களே தேடி ஆராய்ந்து Now பாருங்கள். these were spiritual discipline, but Jesus said that we must also follow. இவைகளை நாமும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். The only thing he has said, அவர் என்ன சொல்லுகிறார்? do it in secret. அதை மறைவில் செய். The Father who sees you in secret,
இது அந்தரங்கத்தை பார்க்கிற உங்கள் பிதா will reward you publicly. வெளியரங்கமாக Now, பலனளிப்பார். spiritual disciplines will lead you into hearing the voice of God. ஆவிக்குரிய ஒழுங்குகள் தான் கர்த்தர் சத்தம் கேட்பதற்காக நம்மை நடத்தும். Today I shudder when I see many youngsters looking and then they just say the Holy Spirit told me this, the Holy Spirit told me that. இன்னைக்கு பல வாலிபர்கள் எழும்பி ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், ஆவியானவர் இதை சொல்லுகிறார் சொல்லும்போது கேட்கும் பொழுதே அப்படியே நடுங்குகிறது எனக்கு. And some of them I know them very closely. சிலரை குறித்து எனக்கு நன்றாக நெருக்கமாக தெரியும். They don't even have a regular prayer life. அவர்களுக்கு ஒழுங்கான ஒரு ஜெப வாழ்க்கை கூட In கிடையாது. fact, some of them they don't even pray before coming to minister in that morning. அந்த காலை வேளையில பிரசங்கிப்பதற்கு வருவதற்கு முன்பாக ஜெபிக்க கூட மாட்டார்கள். But they come boldly and say the Holy Spirit told me this. ஆனால் தைரியமாக வந்து சொல்லுவார்கள், ஆவியானவர் என்னோடு Where பேசினார். did you get that boldness from? எங்கிருந்து இந்த தைரியம் வருவது என்று Unless you have a தெரியவில்லை. consistent prayer life and a devotional life, தொடர்ச்சியான சீரான ஒழுங்கான ஜெப வாழ்க்கையிலிருந்து தான் வருகிறது. you will hear the voice of God. தொடர்ச்சியான ஜெப வாழ்க்கையிலிருந்து தான் தேவ சத்தம் கேட்கிறது. Unless you sit there, you won't hear the voice of God. அங்கே நீங்கள் உட்காராத வரை தேவ சத்தம் கேட்காது. Hallelujah. God has a waiting room. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அறை இருக்கிறது. He has a waiting room for all his people. அவருடைய ஜனங்கள் எல்லாரும் காத்திருக்கிற ஒரு இடத்தை I tell you, in வச்சிருக்கிறார். ministry, the preparation waiting room is the biggest temptation for many servants of God. தேவனுடைய பிள்ளைகள் ஊழியர்கள் அநேகருக்கு இருக்கிற பெரிய சோதனையே அந்த காத்திருக்கும் அறையில தான். Moses had to wait 40 years for in the waiting room. மோசே 40 வருஷம் அந்த காத்திருக்கும் அறையில் இருந்தார். Joseph waited for 13 years. யோசேப்பு 13 ஆண்டுகள் காத்திருந்தார். David waited for 13 years. தாவீது 13 ஆண்டுகள் You can read காத்திருந்தார். the Bible. Many servants of God, all those wonderful servants of God, they waited in the presence of God. எல்லா தேவ மனிதர்களை பாருங்கள், சாதித்தவர்களை பாருங்கள், அவர்கள் காத்திருக்கும் அறையில You know, இருந்தார்கள். many times when you read the Bible, நிறைய நேரம் நீங்க வேதத்தை வாசிக்கும் போது because of the next verse, it comes like this. You think it all happened like this. அடுத்த வசனம் தொடர்ச்சியா வர்றதுனால அப்படியே கடகடன் நடந்துச்சுன்னு நினைச்சுக்கிறோம். If you read Genesis chapter 16 and the last verse, ஆதியாகமம் 16 அதிகாரம் கடைசி வசனம் வாசிக்கும் போது Abraham had a son Ishmael and he was 86 years old when that happened. ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் பிறந்தபோது 86 வயது. The next verse, 17th chapter, first verse. அடுத்த வசனம் 17 அதிகாரம் It's just the very next verse. அடுத்த வசனமே What does it say? என்ன சொல்லுது? When Abraham was 99 years old. ஆபிரகாமுக்கு 99 வயதான போது. So you can understand, just between two verses 13 years was there. அங்க ரெண்டு வசனங்களுக்கு இடையில 13 ஆண்டுகள் இருக்கிறத Because we read it as the next verse, we think it happened in 1 second. அடுத்த வசனமே வந்துட்டதால அப்படியே கடகட நடந்துருச்சுன்னு நினைச்சுக்கிறோம். Many of them have been sitting in God's waiting room for many years. பலர் பல ஆண்டுகள் இந்த காத்திருக்கும் அறையில இருந்தார்கள். I tell you, there is great power in that waiting room. அந்த காத்திருக்கும் அறையிலே மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது. The longer it takes to make the dish, the more sweeter, the more better it's going to be. ஒரு உணவு வகையை தயாரிக்க எவ்வளவு நேரம் எடுக்கிறதோ அவ்வளவு சுவையாக அது வரும் என்றது நம்ம Do அறிந்திருக்கிறோம். you feel God is taking too long with you? கர்த்தர் என்னை ஏன் இவ்வளவு நாள் ஆயத்தப்படுத்துறாரு? Do you think there's been too many years being wasted in the waiting room? நிறைய நாள் இந்த காத்திருக்கும் அறையிலே வேஸ்ட் ஆயிட்டதுன்னு நினைக்கிறீங்களா? No, it is not a waste. இல்லை, அது ஒரு நாளும் வேஸ்ட் இல்ல. Moses, மோசே, your wilderness is not a waste. உங்கள் வனாந்திரம் வீண் அல்ல. Joseph, யோசேப்பே, your wilderness is not a waste. உங்கள் வனாந்திரம் வீண் அல்ல. Joseph was put in a well in the wilderness. யோசேப்பு வனாந்திரத்திலே அங்கே ஒரு கிணற்றிலே போடப்பட்டான். He was put in a dry well, it says. தண்ணீரற்ற வெறுங்குழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Joseph, யோசேப்பே, I know what you're going through. நீங்கள் எதை பாதையில கடந்து போறீங்கன்னு நான் அறிந்திருக்கிறேன். You have been falsely accused. நீங்கள் தவறாய் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறீர்கள். Even your own brothers accused you. உங்களுடைய சொந்த சகோதரர்கள் உங்கள் மேல் குற்றம் சாட்டினார்கள். They threw you into the well. உங்களை ஒரு தண்ணீரற்ற வெறுங்குழியிலே You தள்ளினார்கள். were only 17 when you received the vision from God. 17 வயதிலே நான் கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டேன். Now what happened to that vision? அந்த தரிசனம் எங்கே? When Joseph was in the well, யோசேப்பு அந்த கிணற்றிலே he was just 17 years old. வெறும் 17 வயது இளைஞன். Oh, what happened to my vision? என் தரிசனம் என்ன ஆனது? What happened to the heavenly vision that God gave me? கர்த்தர் கொடுத்த பரலோக தரிசனம் என்ன ஆனது? He was sold as a slave in Egypt. ஒரு அடிமையாக விற்கப்பட்டான். And what happened? என்ன நடந்தது? Even in Potiphar's house, போத்திபாருடைய வீட்டிலே God blessed him there. அவனை அங்கேயும் ஆசீர்வதித்தார். But there, just because he feared the Lord and he went away from the lady, கர்த்தருக்கு பயந்து அந்த பெண்ணை விட்டு தூரம் ஓடினபடினாலே he was thrown into the prison once again. மீண்டுமாக சிறைச்சாலையிலே Now தள்ளப்பட்டான். this is a prophetic word for somebody going இது here. ஒரு சிலருக்கு தீர்க்கதரிசன வார்த்தையாய் கடந்து செல்கிறது. You've been thrown out in many circumstances. நீங்கள் பல சூழ்நிலைகள் வெளியே தூக்கி Your own வீசப்பட்டீர்கள். brothers threw you. உங்களுடைய சொந்த சகோதரர்கள் தூக்கி Your own எறிந்தார்கள். work colleagues threw you. உங்களோடு கூட
கூட பணியாற்றுகிறவர்கள் உங்களை தூக்கி You are எறிந்தார்கள். falsely accused and framed of misdoing. தவறாய் உங்கள் மேல் குற்றம் சாட்டி உங்களை பாடுபடுத்தினார்கள். But here is God's word for you. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. Even in those prison walls, அந்த சிறைச்சாலையின் சுவர்களுக்குள்ளே I am with you. நான் உன்னோடு கூட I am இருக்கிறேன். still strengthening you. நான் உன்னை I am பலப்படுத்துவேன். preparing you. நான் உன்னை அங்கே ஆயத்தப்படுத்துகிறேன். Joseph, யோசேப்பே, don't give up yet. இங்கே விட்டு விடாதே. Don't give up yet. இங்கே விட்டு விடாதே. Don't lose your hope. உன்னுடைய நம்பிக்கையை விட்டு விடாதே. I am coming to you. நான் உன்னிடத்தில் வருவேன். But here is a secret I want to let you in. ஆனால் இங்கே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ரகசியம் ஒன்று Look இருக்கிறது. at Moses. மோசேவை பாருங்கள். Look at Joseph. யோசேப்பை பாருங்கள். Look closely at the life of Joseph. யோசேப்பினுடைய வாழ்க்கை கூர்ந்து கவனியுங்கள். He was thrown from post to post. அவன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கி எறியப்பட்டான். But look at him in the prison. ஆனால் அவன் சிறைச்சாலையில பாருங்கள். Genesis chapter 40 and verse 7 if you read. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே He was going looking after the well-being of other prisoners inside. அங்கே சிறைச்சாலையில் இருக்கிற மற்ற கைதிகளுடைய நலத்தை விசாரிக்கிறான். He was looking at two men especially. அங்க ரெண்டு பேரை பார்க்கறான். And then he asked them, why are you looking so dejected right in the morning? ஏன் காலையில இவ்வளவு கலக்கத்தோடு இருக்கிறீர்கள்? The most dejected person should have been Joseph. இருக்கிறதுல ரொம்ப சோகமா இருக்க வேண்டிய ஆளு யோசேப்பு Oh, தான். please listen to me. This is a secret that you really have to know. இத கவனிங்களா, நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம் இதுல இருக்கிறது. Even through all these awful circumstances, இப்படிப்பட்ட கொடுமையான சூழ்நிலைகளின் நடுவிலும் everything that could go wrong went wrong with Joseph. எதெல்லாம் தவறா நடக்கணுமோ அத்தனையும் தவறா நடந்தது He never யோசேப்புக்கு. let go of his spiritual life and his disciplined life. ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஒழுங்கான வாழ்க்கையை அவன் விட்டு விடவில்லை. Now this is the preparation God leads us into. இந்த ஆயத்தத்தை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். A preparation of disciplined holy living. ஒழுங்கான சீரான வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். God wants to cleanse us, brother and sister. நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார் சகோதரனே God can சகோதரியே. use all different types of vessels. கர்த்தர் எல்லா விதமான பாத்திரங்களை பயன்படுத்த முடியும். He uses a big vessel. அவர் பெரிய பாத்திரத்தை He uses gold vessels. அவர் தங்க பாத்திரங்களை He can use wooden vessels. அவர் மரத்தினால் செய்யப்பட்ட He பாத்திரங்களை, can use all different vessels. எல்லா பாத்திரங்களை அவர் He பயன்படுத்த can use the முடியும். smallest cup also. ஒரு சின்ன கப்பு கூட அவரால பயன்படுத்த But he முடியும். can never use a dirty vessel. ஆனால் அழுக்கான பாத்திரத்தை பயன்படுத்த முடியாது. God is cleansing us during this waiting period. கர்த்தர் இந்த காத்திருக்கும் நாட்கள்ல நம்மை சுத்திகரிக்கிறார். Now, and also He is making us grow in our spiritual life during this waiting period. அது மட்டுமல்லாம இந்த காத்திருக்கிற நாட்கள்ல நாம் வளர செய்கிறார். Look at Joseph. யோசேப்பை பாருங்கள். He was spiritually sound and secure even in the prison. யோசேப்பை பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே இருந்தான். He was not down. அவன் கீழே போகவே இல்லை. Look at him. அவனை பாருங்கள். The two prisoners told them their dreams. அங்க ரெண்டு பேர் அவங்களுடைய கனவை அவரிடத்தில் சொன்னார்கள். And what happened? என்ன நடந்தது? Joseph interpreted their dreams. யோசேப்பு அவர்களுடைய கனவுக்கு அர்த்தத்தை சொல்லுகிறார். What happened? Exactly just like Joseph had interpreted their dreams, it came to pass. யோசேப்பு சொன்னது போலவே சொப்பனம் நிறைவேறினது. Now he was operating in the spiritual gifts even in the prison walls. சிறைச்சாலைக்கு உள்ளேயும் ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட்டது. Another prophetic word. இன்னொரு கர்த்தருடைய தீர்க்கமான You வார்த்தை. are anointed by God, young man. நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். Young sister, you are anointed by God. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். You have a gift of prophecy also. உங்களுக்கு தேவன் அளிக்கிற தீர்க்கதரிசன வரம் You இருக்கிறது. can interpret the tongues and interpret dreams and visions. அந்நிய பாஷையும் தீர்க்கதரிசன வார்த்தைகளையும் நீங்கள் வியாக்கியானம் பண்ணி சொல்ல முடியும். But ஆனா it feels like you're interpreting to just two prisoners. ஆனா ரெண்டு கைதிக்கு தானே சொல்லுகிறேன். My ministry is not flowing high in the sky. என்னுடைய ஊழியம் ஒண்ணும் பெருசா பெரிய அளவுல வரலையே. God has given all this prophetic gift. ஆண்டவர் தீர்க்கதரிசன வரம் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. But look, only two prisoners are listening to me. ஆனா பார் ரெண்டு கைதிக்கு சொல்றேன். I am situated in a slum. நான் பார் என்னோட எங்கேயோ ஒரு மூலை கூவத்துல கிடக்கிறேன். And I feel no hope in this situation. இந்த சூழ்நிலையில எனக்கு ஒன்று நம்பிக்கையே இல்லை. Let me tell you. நான் சொல்லட்டா? God has kept you in his waiting room. கர்த்தர் தன்னுடைய காத்திருக்கும் அறையிலே உங்களை வைத்திருக்கிறார். He's doing the preparation work. அவர் உங்களுக்குள்ள ஆயத்தப்படுத்துகிறார். With all your strength, with all your power, with all your mind, minister to those two prisoners also. உங்க முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அந்த ரெண்டு பேருக்கு ஊழியம் செய்யுங்கள். May God bless you with these words. கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். Start your preparation with your disciplined life. உங்களுடைய ஒழுக்கமான சீரான வாழ்க்கையிலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். Those who had my mentors taught me how to do ministry in the beginning of my ministry. என்னை ஊழியத்தில் நடத்தினவர்கள் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என கற்றுக் கொடுத்தார்கள். They said don't touch the microphone without praying for at least 3 hours. 3 மணி நேரம் ஜெபிக்காம மைக் தொடாதே என்று கற்றுக் கொடுத்தார்கள். They said don't touch the microphone
unless you've received the word from the Lord. தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெறாமல் மைக்கு தொடாதன்னு சொல்லி கொடுத்தாங்க. Don't speak your own mind and intellect. உன் மனசுல தோன்றுகிறதையும் அறிவில் தோன்றுகிறதையும் சொல்லாத என்று சொன்னார்கள். This brought me into this disciplined life. இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் என்னை இந்த ஒழுங்கான வாழ்க்கைக்கு கொண்டு வந்தது. This is how your valley is going to be lifted up. இப்படி தான் உங்க பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட போகிறது. Point number 1, your valley will be lifted up. முதல் குறிப்பு, பள்ளங்கள் நிரப்பப்படும். Point number 2, இரண்டாவது குறிப்பு, every mountain and hill will be made low. சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். Isaiah chapter 40 verse 4 says every mountain will be made low. ஏசாயா 40:4 சொல்லுகிறது சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். The Bible says வேதம் சொல்லுகிறது valleys will be filled. பள்ளங்கள் எல்லாம் We நிரப்பப்படும். saw about that. நாம் அதை குறித்து Now பார்த்தோம். it's about the mountains will be made low. இப்பொழுது மலைகள் எல்லாம் தாழ்த்தப்படும். Pride will be brought low. பெருமைகள் எல்லாம் தாழ்த்தப்படும். Every pride will be brought low. ஒவ்வொரு பெருமையும் I தாழ்த்தப்படும். want to give this as a word for everybody. ஒவ்வொருவருக்கும் இதை கர்த்தருடைய வார்த்தையாய் சொல்லட்டும். Every mountain will be brought low. ஒவ்வொரு மலையும் தாழ்த்தப்படும். That which is coming up, puffing itself up against God will be brought low. தேவனுக்கு முன்பாக பெருமையாய் நிற்கிற எதுவுமே கீழே தாழ்த்தப்படும். Dear child of God, தேவனுடைய பிள்ளையே, as you are ministering to God, தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது people with pride will come against you. பெருமை நிறைந்தவர்கள் உங்களுக்கு எதிராக They will come and speak very foul language at you. தேவையில்லாத வார்த்தைகளை உங்களிடத்தில் பேசுவார்கள். You will be ministering with a humble spirit. நீங்கள் தாழ்மையோடு ஊழியம் செய்து But there will be கொண்டிருப்பீர்கள். people with a very prideful spirit coming to oppose you. பெருமை நிறைந்தவர்கள் உங்களுக்கு எதிராக I வருவார்கள். want to give you a promise. நான் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லட்டும். Don't worry about them. அவர்களை குறித்து கலங்க வேண்டாம். Because every mountain will be brought low. ஏன் எல்லா மலைகளும் தாழ்த்தப்படும். Look at Nebuchadnezzar in Daniel. தானியேல் புத்தகத்திலே நேபுகாத்நேசாரை பாருங்கள். He was filled with pride. அவன் பெருமை நிறைந்தவனாய் இருந்தான். Bible says வேதம் he was brought low. அவன் தாழ்த்தப்பட்டான். It doesn't matter if you're a king. நீங்க பெரிய ராஜாவா இருந்தா It doesn't matter பரவாயில்லை. whoever you are. யாரா இருந்தா The பரவாயில்லை. Bible says வேதம் சொல்லுகிறது mountains will be brought low. மலைகள் எல்லாம் Now தாழ்த்தப்படும். pride is a killer. பெருமை கொன்றுவிடும். Yes, if you have, as a servant of God, have pride in your life, it's going to be a killer. ஊழியக்காரராய் உங்களுக்கு பெருமை இருந்தால் உங்களை அது அழித்து I விடும். tell you, this is a single biggest again problem for many servants of God, அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. especially young budding servants of God. விசேஷமாக வளர்ந்து வருகிற புதிய ஊழியர்களுக்கு You want to prove yourself. நீங்க உங்களையே காட்டிக்கொள்ள You want to நினைக்கிறீங்க. show you are better than the others. மத்தவங்கள விட நான் எப்படி சிறந்தவன்னு You காட்டுறேன். want to show you can preach better than the other person. மத்தவங்கள விட சிறப்பா பிரசங்கிக்க எனக்கு தெரியும். You want to show that you can sing better than the other person. மத்தவங்கள விட சிறப்பா எனக்கு பாட தெரியும். That's not going to work. அதெல்லாம் இங்க செல்லாது. You know what is ministry? ஊழியம் என்றால் என்ன? Doing the will of the Father. தேவனுடைய சித்தத்தை செய்வது. Now at the end of the day, when you go to heaven, this is what is going to count. வாழ்க்கையில கடைசியில இதுதான் நிலைத்து நிற்க போகிறது. When you go to heaven, you see Matthew 7th chapter and verse 20 and 21. மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே 20 21 வசனங்களை பார்க்கும்போது The Bible says, வேதம் சொல்லுகிறது, not everyone who says Lord, Lord will come to heaven. கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற எல்லாரும் பரலோகத்துக்கு வரப்போவதில்லை. They will say, I drove demons in your name. அவர்கள் சொல்வார்கள் உம்முடைய நாமத்திலே பிசாசுகளை I healed துரத்தினோம். sicknesses in your name. நாங்கள் வியாதியஸ்தரை சுகமாக்கினோம். Jesus will say, இயேசு சொல்வார், I don't know you எனக்கு தெரியாது. unless you do the will of the Lord. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல். Now, doing the will of God is ministry. தேவனுடைய சித்தத்தை செய்வதுதான் ஊழியம். If you are going to copy this person and that person, that is not the will of God. இவங்க செய்யறது அவங்க செய்யறதெல்லாம் காப்பி அடிக்கிறது ஊழியம் அல்ல. What is God's will for your life? உங்க வாழ்க்கைக்கு கர்த்தர் என்ன சித்தம் Only வைத்திருக்கிறார்? copycats will have problem with this pride. Oh, he's better than me. I want to do better than him, so I'll copy him and do better than him. Why is this? காப்பி அடிக்கிறவர்களுக்கு தான் இந்த போராட்டம். அவரை மாதிரி செய்யணும், இவரை மாதிரி செய்யணும், இதே போராட்டமா இருக்கு. ஏன் இந்த வேதனை? Let me tell you a secret. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை I tell you this சொல்லுகிறேன். message. I've given you lot of I've given you secrets that have been gleaned from my 20 years of ministry experience. என்னுடைய 20 ஆண்டுகளின் ஊழிய அனுபவத்திலிருந்து அநேக ரகசியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். In Judges chapter 2, you can read from 14 to 16 onwards. நியாயாதிபதிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14 இருந்து 16ஆம் வசனம் வரை பார்க்கும்போது You can see that is those 3 verses will be the introduction to the book of Judges. அந்த 3 வசனங்கள் தான் நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கான அறிமுகமாக இருக்கிறது. Now I want you to watch my hand. என்னுடைய கையை நீங்க கவனிக்கும்படி This is what God has been doing in the book of Judges.
நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல கர்த்தர் இதை தான் செய்து The கொண்டிருக்கிறார். Israelites sinned against God. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். God handed them over to the oppressors, to the enemies. கர்த்தர் அவர்களை எதிரிகளின் கையில ஒப்பு கொடுத்தார். The oppressors tormented the Israelites. அங்கே எதிரிகள் சத்துருக்கள் வந்து அவர்களை மிகவும் ஒடுக்கினார்கள். They tortured them. அவர்களை வேதனைப்படுத்தினார்கள். And out of the torture, the Israelites started to cry out to God. அந்த வேதனையின் நடுவில் இருந்து இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். Oh Lord, we are being tortured. ஆண்டவரே, எங்களை இப்படியாக நடத்துகிறார்கள். And after they were cried out to the Lord, அவர்கள் கதறி அழுத பிறகு the Bible says God raised up a leader, a judge. கர்த்தர் அவர்களுக்கென நியாயாதிபதிகளை எழுப்பினார். There is a secret here. இங்கே ஒரு ரகசியம் இருக்கிறது. God raises up leaders. The word judges in Hebrew, it means savior. அங்கே நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே நியாயாதிபதிகள் என்ற வார்த்தைக்கு ரட்சகர்கள் என்று அர்த்தம். It doesn't mean a judge with a black cap and as like an attorney. நியாயாதிபதி என்றால் நீதிபதி போல கருப்பு கோட்டு போட்டு கொண்டு இருப்பார்களே, அது அல்ல. No, it means who's a savior, who's a deliverer. அது என்ன அர்த்தம்? விடுதலை Now ஆக்குகிறவர்கள். you see the pattern. இந்த முறையை நீங்கள் பாருங்கள். How the Israelites sinned against God. இஸ்ரவேலர்கள் எப்படி பாவம் செய்தார்கள். God gave them over to the oppressors, கர்த்தர் அவர்களை their enemies. கர்த்தர் அவர்களை எதிரியின் கையில் ஒப்பு கொடுத்தார். The enemies tormented them. சத்துருக்கள் அவர்களை ஒடுக்கினார்கள். Out of the torture they cried out to God. அந்த ஒடுக்குதல் நடுவில் இருந்து கதறி அழுதார்கள். And when they cried out, God raised up leaders, deliverers. கர்த்தரிடத்தில் கதறி அழுதபோது ரட்சகர்களை கர்த்தர் எழுப்பினார். I tell you something. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும். God is raising up leaders to wipe away the tears of those who are crying. கர்த்தர் யாரோ ஒருவர் கதறி அழுது கொண்டிருக்கிறாரே, அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்காக ரட்சகர்களை எழுப்புகிறார். You cannot ignore the cry of the millions of people around you. அநேகர் உங்களை சுற்றி அழுது கொண்டிருக்கிறார்களே, அவர்களின் குமுறலை நீங்கள் அப்படியே தள்ளிவிட முடியாது. There are thousands upon people who are crying and asking for God, asking for help from God. ஆயிரமான ஜனங்கள் கண்ணீரோடு கர்த்தர் உதவி செய்ய மாட்டாரா என்று ஏங்கி தவிக்கிறார்களே, அவர்கள் கண்ணீரை அசட்டை செய்ய முடியாது. You know the song Kumbaya, my Lord Kumbaya? கும்பாயா என்ற பாடலை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? In the words of that song, it's a very old song which has been sung in many youth camps. பல யூத் கேம்புகளில் இந்த பாடலை பாடுவார்கள். That old African lady, அந்த ஒரு ஆப்பிரிக்க தாயார், her own 12-year-old daughter was being sold as a slave. 12 வயது மகள் அவள் அடிமையாக விற்கப்பட்டாள். She was beating the ground on the floor and she was crying out to God. அவள் தரையை அடித்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தாள். She was crying out to God saying, கர்த்தரிடத்தில் கதறி அழுது someone is crying here, Lord. யாரோ ஒருவர் இங்கே அழுது கொண்டிருக்கிறார். Will you not help me? எனக்கு உதவி செய்ய மாட்டீரா? Come by here, O Lord. Kumbaya means come by here. கும்பாயா என்றால் இங்கே வாரும் ஆண்டவரே. Someone is crying. இங்கே யாரோ ஒருவர் அழுது கொண்டிருக்கிறார். Someone is crying, Lord. இங்கே யாரோ ஒருவர் வேதனையில் அழுது கொண்டிருக்கிறார். That is the secret people of God need to understand. இந்த ரகசியத்தை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். All servants of God have to understand this. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டும். You have been raised up because of the tears of somebody. யாரோ ஒருவர் அழுது கொண்டிருக்கிற கண்ணீருக்கு பதிலாய் கர்த்தர் உங்களை எழுப்பி இருக்கிறார். Don't take up leadership too much like a kingship. ஒரு பெரிய ராஜா போல நினைப்பு வேண்டவே வேண்டாம். You are a father who is raised up by God. தேவனால் எழுப்பப்பட்ட ஒரு தகப்பனாக நீங்கள் இருக்கிறீர்கள். God is seeking for those father-hearted people. தகப்பன் உள்ளம் கொண்ட தலைவர்களை கர்த்தர் Oh, எதிர்பார்க்கிறார். Paul writes in Galatians chapter 4. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே பவுல் எழுதுகிறார். He says, I bore you as children. நான் உங்களை பிள்ளைகளாக பெற்றேன். And I am having pains of childbirth. நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். And 1 Corinthians 4:15 he says, I bore you by the gospel. 1 கொரிந்தியர் 4:14 சொல்லப்பட்டிருக்கு, நான் சுவிசேஷத்தினால் பெற்றேன். Oh, that is the key of ministry. அதுதான் ஊழியத்தின் Somebody is crying there. யாரோ ஒருவர் அழுது கொண்டிருக்கிறார். Somebody is bound by the devil. யாரோ ஒருவர் பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறார். Someone is bound by demons. யாரோ ஒருவர் பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிறார். By addictions. அடிமைத்தனங்கள். And their tears are reaching out to God. Many servants of God take it too much upon themselves. நிறைய தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் தலையின் மேலே அதிகம் பாரத்தை ஏற்றுக்கொள்கிறார். Remember, it is a privilege to serve God. தேவனை சேவிப்பது என்பது ஒரு பாக்கியம். It is a great privilege. அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். But with all privileges comes responsibility. ஆனால் ஒவ்வொரு பாக்கியத்தோடு கூட பொறுப்புகள் வருகிறது. Yes, don't take it as a prideful thing to serve God. தேவனை சேவிப்பது ஊழியம் என்பதை ஏதோ ஒரு பெரிய காரியமாய் எடுத்துக்கொள்ள. People will appreciate
appreciate you, I know. ஜனங்கள் உங்களை பாராட்டுவார்கள். They will உண்மைதான். shower praises at you. உங்கள் மேல அப்படியே புகழ் மாலை சூட்டுவார்கள். If you are not careful, நீங்கள் ஜாக்கிரதை it அல்லாவிட்டால் will soon be your end. அது சீக்கிரம் உங்கள் முடிவாய் மாறிவிடும். Please don't allow pride. பெருமையை ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். Pride is a very big killer. பெருமை நிச்சயம் அழித்து விடும். You know cherubs? கேருபீன்கள். Have you heard of them? In the whole Bible we read cherubs in different parts. பல இடங்கள்ல கேருபீன்களை குறித்து வாசிக்கிறோம். Genesis chapter 3 we see them with flashing swords out guarding the garden of Eden and the tree of life. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல கேருபீன்கள் அங்க சுடரொளி பட்டயங்களோடு காக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். We read it in Isaiah, we read it in Ezekiel, we read it in Revelation. ஏசாயாவில வாசிக்கிறோம், எசேக்கியேல்ல வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம். But a very beautiful picture is given in the book of Ezekiel chapter 1. ஆனால் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே மிக அருமையான ஒரு படம் கொடுக்கப்பட்டது. How these cherubs and their wings, how beautiful they are, and how the wheels are, அவர்களுடைய ரெக்கைகள் எப்படி இருக்கிறது, and how the radiance is surrounding them. அவர்களை சுற்றி எப்படி ஒரு ஒளி பிரகாசிக்கிறது. These cherubims are actually surrounding the throne of God. இந்த கேருபீன்கள் தேவனுடைய சிங்காசனத்தை சூழ்ந்து நிற்கின்றன. All the cherubs are surrounding the throne of God. கேருபீன்கள் தேவனுடைய சிங்காசனத்தை சூழ நிற்கின்றது. And they always have a straight face. அவர்கள் எப்பொழுதும் நேராகத்தான் பார்ப்பார்கள். They go in fours always. அவர்கள் நான்காகத்தான் போவார்கள். Please remember, தயவு செய்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், Satan was one of these cherubs. பிசாசானவன் கேருபாக இருந்தான். In Ezekiel 28 you can read. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். Cherubs are very beautiful creatures. கேருபீன்கள் மிகவும் அழகானவைகள். They were very next to the throne of God. தேவனுடைய சிங்காசனத்துக்கு மிக அருகிலேயே இருந்தவர்கள். And such beautiful creatures, one of them was Lucifer. அப்படி மிக அழகாய் இருந்த ஒரு கேருபீன் தான் இந்த லூசிபர். He was a worship leader in heaven. அங்க பரலோகத்திலே ஆராதனை வீரனாக இருந்தான். But from there he fell down. அங்கிருந்து கீழே விழுந்தான். Why did he fall? ஏன் விழுந்தான்? Because of pride. பெருமை. You can read it in Ezekiel 28. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கலாம். Satan fell because of pride. பிசாசு பெருமையினால் விழுந்தான். In fact, the first sin of the whole universe was pride. இந்த அகில உலகத்தின் முதல் பாவமாக பெருமை இருக்கிறது. So don't go into that pride, brother. அந்த பெருமைக்குள்ளாக போக வேண்டாம். Pride is a killer. பெருமை அழித்து விடும். You know, Jackie Pullinger was a woman who was 19 years old when she moved from UK to Hong Kong. யூகேல இருந்து ஹாங்காங்குக்கு போகும்போது ஜாக்கி புல்லிங்கர் என்ற அந்த பெண்மணியின் வயது 19. She came to Hong Kong because she received a vision from God. அவர்கள் தேவனிடத்திலிருந்து ஒரு தரிசனம் பெற்று ஹாங்காங்குக்கு வந்தார்கள். That vision has kept her running until now. இன்று வரை அவர்கள் தேவனுக்காக ஓடும்படியாக அந்த தரிசனம் அவர்களுக்கு முன் இருக்கிறது. I had the pleasure of meeting this wonderful woman of God when she was 84 in UK. யூகேவிலே அவர்களுக்கு 84 வயது இருக்கும்போது அவர்களை சந்திக்கும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். She had a burden from the Lord about young addicted people in Hong Kong. ஹாங்காங்கில் இருக்கிற விட முடியாத பழக்கங்கள்ல போதை பழக்கங்கள்ல மாட்டிக்கொண்டிருக்கிறவர்கள் மேல ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்து அவர்களை அங்க அனுப்பினார். And out of that burden she ministered to God. அந்த பாரத்திலிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். She had wonderful results in the ministry. அவர்கள் ஊழியத்துல மிகப்பெரிய அற்புதங்களை பார்த்தார்கள். Because she received a burden from God. Please read the book Chasing the Dragon, which is her autobiography as well. அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரமாக Chasing the Dragon என்ற அந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கலாம். It's very beautiful. மிகவும் அழகான புத்தகம். Young addicted people with a lot of substance abuse and a lot of addicted people would walk into their shelters. போதை வஸ்துக்களை பயன்படுத்தி அடிமை விட முடியாத பழக்கங்கள்ல இருந்தவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டார்கள். Within a few weeks they would be totally set free without even symptoms of that withdrawal. அந்த தளர்வுகள் அதற்கு பின் வருகிற பின் விளைவுகள் எதுவுமே இல்லாமல் அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டார்கள். And even after all these years of serving the Lord, இத்தனை ஆண்டுகள் கர்த்தருக்கு ஊழியம் செய்த பிறகு கூட, in fact the government honored them by giving them space and buildings, and the government sent drug addicts to her home so that they could be set free. அந்த ஹாங்காங் அரசாங்கமே இடத்தை கொடுத்து மற்ற எல்லா காரியங்களை வசதிகள் வாய்ப்புகளை செய்து கொடுத்து போதை பழக்கங்களை மாட்டிக்கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். That is the privilege that she had. அப்படிப்பட்ட பெரிய பாக்கியங்கள் அவர்களுக்கு இருந்தது. Still is working in humility for God. ஆனாலும் இன்னும் தாழ்மையோடு கர்த்தருக்காக ஊழியம் Now, செய்கிறார்கள். I want to challenge you to look up to people like this. இப்படிப்பட்ட பெரிய
ஆட்களை பார்க்கும்படியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Don't look at this and this person and get catch up their spirit of pride. இவங்கன்னு பார்த்து அவங்களுடைய பெருமையின் ஆவியை நம்ம பிடித்துக் கொள்ள கூடாது. Proverbs 16:18 says, நீதிமொழிகள் 16:18 சொல்லுகிறது, pride goes before destruction. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. Pride goes before destruction. அழிவுக்கு முன்னானது அகந்தை. Before you fall there will be a pride, brother. நாம விழுறதுக்கு முன்னால அங்க ஒரு அகந்தை இருக்கும். So every mountain will be brought low. எல்லா மலைகளும் தாழ்த்தப்படும். Remember our Jesus. நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். There can be no one greater than Jesus who ministered into this world. இந்த உலகத்திலே ஊழியம் செய்தவர்களில் இயேசுவை விட பெரியவர்கள் யாரும் இருக்க முடியாது. Philippians 2:5 onwards says, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறது, oh, let the mind of Christ be in you. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. What is the mind of Christ? இயேசு கிறிஸ்துவின் சிந்தை என்ன? He humbled himself unto the point of death, even to the point of death on a cross. அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். Oh, he humbled himself. அவர் தன்னை தாழ்த்தினார். How much more we have to humble ourselves. நாம் எவ்வளவு அதிகமாய் நம்மை தாழ்த்த வேண்டும். Dear children of God, தேவனுடைய பிள்ளைகளே, don't take it too much on yourself. உங்க மேலேயே அதிகமா ஏற்றுக்கொள்ளாதீங்க. Give all the glory due to God. மகிமையை கர்த்தருக்கு செலுத்துவோம். Psalm 29 says, give glory due to his name. சங்கீதம் 29 சொல்லுகிறது, அவருக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். Give glory due to his name. அவருடைய நாமத்துக்குரிய மகிமை அவர்களுக்கு செலுத்துங்கள். Walking in a life of humility is one of the most blessed areas of preparation. தாழ்மையின் ஜீவியம் என்பது ஆயத்தத்துல மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. If you don't walk into this, இதுக்குள்ளாக நாம் கடந்து செல்லாவிட்டால் sometimes God will have to break you. அது நம்ம கர்த்தர் உடைச்சு உருவாக்க வேண்டும். I've seen many people been broken by God. நான் நிறைய பேர் பார்த்திருக்கிற கர்த்தரால உடைக்கப்பட்டிருக்கிறாங்க. I have been broken as well. நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன். When the breaking happens, அந்த உடைத்தல் உண்டாகும் போது all pride will go. அந்த பெருமை எல்லாம் போய் விடுகிறது. You will serve the Lord with brokenness of heart but filled with the embalming love of Jesus. நாம் உடைந்த உள்ளத்தோடு ஆனால் தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவர்களாய் ஊழியம் செய்வோம். That is ministry. அதான் ஊழியம். Blessed preparation. ஆசீர்வதிக்கப்பட்ட ஆயத்தம். Thirdly, மூன்றாவதாக, what is the blessed preparation that God is leading us into? நம்ம கர்த்தர் நடத்துகிற ஆசீர்வாதமான ஆயத்தம் என்ன? He makes the crooked paths straight. அவர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். All these we've been reading from Isaiah 40 and verse 4. இவைகளை எல்லாம் நாம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். Now here we saw every valley will be lifted up. நாம் இங்கே பார்த்தோம் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். All mountains will be laid low. எல்லா மலைகளும் தாழ்த்தப்படுகிறது. Thirdly, every crooked path will become straight. மூன்றாவதாக கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்கப்படும். I tell you, child of God, தேவனுடைய பிள்ளைகளே, when his presence comes, அவருடைய பிரசன்னம் வரும்போது crooked things will become straight. அங்க கோணலானவைகள் எல்லாம் The செவ்வையாகும். word crooked in Hebrew is akob. கோணல் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில அகோப் என்று வார்த்தை. You can now catch Jacob and Jacob. It's also the same word almost. யாக்கோபு என்ற பெயரு கூட எபிரேய வார்த்தையில யாக்கோப் என்று தான் அர்த்தம். Which means catching by the heel and pulling someone down to go up. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? காலை வாருகிறவன். To go up. அவன் மேலே போவதற்காக காலை வாருகிறவன் என்ற அர்த்தமாம். மற்றவன் காலை வாரிட்டு இவர் மேலே போவார். To catch someone's heel so that he can go up. மற்றவங்க காலை வாரிட்டு இவர் மேலே போவார். Now that is Jacob. அதுதான் யாக்கோப். And the crooked, the word crooked means that. அந்த கோணல் என்ற வார்த்தைக்கும் அதே அர்த்தம். Now look at Jacob and his life. யாக்கோபினுடைய வாழ்க்கையை பாருங்க. As we look back at him, அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது you can see even while he was born like that. அவன் பிறக்கும் பொழுதே அப்படிதான் பிறந்தான். That's why he was named Jacob. அதனால தான் யாக்கோப் என்ற பெயர் அவனுக்கு. And it says in Genesis chapter 27 verse 18 and 19, ஆதியாகமம் 27 18 19 you can see when he's deceiving Isaac to receive the blessing which was intended for Esau. ஏசாவுக்கு வைக்கப்பட்டிருந்த ஆசீர்வாதத்தை ஏமாற்றி ஈசாக்கினிடத்திலிருந்து வாங்குகிறார். And he's trying to do that. அவர் அதை செய்ய முற்படும்போது Isaac asks him, what is your name? ஈசாக்கு கேட்கிறார், உன் பெயர் என்ன என்று. And he says, I am Esau, your son, firstborn. அவன் சொல்லுகிறான், நான் ஏசா உம்முடைய மூத்த குமாரன் என்று And சொல்லுகிறான். he receives the blessing and he goes away. அவன் ஆசீர்வாதங்களை எல்லாம் வாங்கி போய் விடுகிறான். But that wasn't the end of the story. ஆனால் கதை அதோடு முடிவதல்ல. Let me tell you something. நான் இதை உங்களுக்கு சொல்லட்டும். Jacob's life was not the end. யாக்கோபினுடைய வாழ்க்கையில் அதுதான் முடிவு அல்ல. Don't think you can just cheat someone and get something and go away in life. ஒருத்தரை ஏமாற்றி ஒன்றை வாங்கி விட்டு அப்படியே கதை முடிந்துரும்னு நினைக்க கூடாது. Don't think you can be
be blessed like that. அப்படி நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று நாம் நினைக்க கூடாது. It is okay to have a desire to be blessed. It is good to have a desire to be blessed. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஆசை நல்லதுதான். But I cannot steal his blessing. ஆனால் இவருடைய ஆசீர்வாதத்தை நான் திருடிக் கொள்ள முடியாது. What will happen if I steal his blessing? நான் இன்னொருவருடைய ஆசீர்வாதத்தை திருடிக் கொண்டால் என்ன I ஆகும்? won't be blessed. நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. Jacob had wrong picture in his mind. யாக்கோபனுடைய மனசுல தவறான ஒரு படம் இருந்தது. Many youngsters, many young people in this preparation time, அநேக வாலிபர்களுக்கு இந்த ஆயத்த நேரத்துல they want to somehow come up. எப்படியோ ஒண்ணு மேல வந்துறணும். They want to catch hold of this someone's heel and come up. இப்படி யாரையா ஒருத்தரை பிடிச்சு அப்படியே மேல வந்துறணும்னு நினைப்பாங்க. That is not how it works, brother. அப்படி எல்லாம் கதை நடக்காதுங்க brother. Sister, that is not how it works. அப்படி எல்லாம் கதை நடக்காது Oh, sister. I'm sorry to tell you, some people are hurt by this. நான் இத சொல்றதுனால அநேகருடைய மனது புண்படலாம். But I'm sorry to tell you, this is the truth. ஆனா நான் இத சொல்வதற்காக வருந்துகிறேன். இதுதான் உண்மை. It is the bitter truth, but it is the truth. இது கசப்பான உண்மையா இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. Don't catch hold of somebody else's heels to come up in life. இன்னொருத்தர் காலை பிடிச்சு மேல வரணும்னு நினைக்காதீங்க. God will bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Crookedness will be made straight, only then he can bless you, brother. கோணல் எல்லாம் சரியான பிறகு உங்களை ஆசீர்வதிப்பார். You cannot go crooked life and then expect God to bless you. நீங்க கோணலான வாழ்க்கை ஒன்று வாழ்ந்து விட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்க கூடாது. Many people want shortcuts for life. நிறைய பேருக்கு ஷார்ட்கட் எல்லாம் ஆசைப்படுறாங்க. There is no shortcut. வாழ்க்கையில குறுக்கு வழி கிடையாது. You cannot go through the shortcuts and get blessings from God. ஆண்டவரிடத்துல குறுக்கு வழியில போய் ஆசீர்வாதம் வாங்க முடியாது. Any blessing that comes very fast will not stand in your life. துரிதமாய் கிடைத்த எந்த ஆசீர்வாதமும் வாழ்க்கையில் நிலைத்து நிற்காது. After Jacob received the blessing from Isaac, he fled from his parents' home. ஈசாக்கினிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகு அவன் வீட்டை விட்டு ஓடி விடுகிறான். He went to his father-in-law's home. அவன் மாமனார் வீட்டுக்கு ஓடி விடுகிறான். Nearly after 21 years of service, he is coming back. 21 ஆண்டுகள் அங்க வேலை செய்து விட்டு திரும்ப வருகிறான். And in that verse, one of the verses he says, அதுல ஒரு வசனத்துல அவன் இப்படி he சொல்லுகிறான். says to his two wives, அவனுடைய ரெண்டு மனைவிகளை பார்த்து your சொல்லுகிறான். father changed my wages 10 times. உங்க அப்பா 10 முறை என் சம்பளத்தை மாற்றினார். Do you think that is blessing? அது ஆசீர்வாதமா? Now, if changing the wage 10 times, if it is a promotion, it's good. 10 முறை சம்பளத்தை மாற்றினார்னா உயர்த்தி கொடுத்தாருன்னா அது ஆசீர்வாதம். But all the 10 times the wages were changed into negative terms. ஆனா 10 முறையும் சம்பளத்தை குறைச்சு மாத்தினார். It wasn't a blessing for Jacob. அது ஒண்ணும் ஆசீர்வாதமான வாழ்க்கை. Then he says, the God of my father Isaac, the fear of the Lord of Isaac, he saw my distress and he blessed me. அவன் சொல்லுகிறான், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னை பார்த்து என்னை ஆசீர்வதித்தார். Yes, he received blessing. அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். But on the way back he was coming to Bethel. ஆனா அவன் பெத்தேலுக்கு திரும்ப வருகிற வழியில At that point God met him near the river, near the brook of Jabbok. யாப்போக்கு என்னும் ஆற்றங்கரையிலே ஆண்டவர் அவனை சந்தித்தார். They had a wrestling all through the night. இரவெல்லாம் போராடினான். And Jacob was again wrestling with God. யாக்கோபு மீண்டும் ஆண்டவரோடு He was போராடுகிறான். saying, I will not let you go until you bless நீங்க me. என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று God touched சொல்கிறான். his hip. ஆண்டவர் அவனுடைய தொடை சந்தை தொட்டார். He was limping all along. அவன் தொடர்ந்து நொண்டி Please நடந்தான். listen carefully here. இதை தயவு செய்து கவனிங்க. At that moment God is asking him, அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், what is your name? உன் பெயர் என்ன? What is your name? உன் பெயர் என்ன? The last time he received blessing, இதற்கு முன்பு அவன் ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது he disguised himself. அவன் ஆள் மாறாட்டம் செய்தான். He acted as though he was Esau. அவன் ஈசாவை போலவே நடித்து But காட்டினான். now he is face to face with God. ஆனால் இப்பொழுது தேவனோடு முகமுகமாய் And நிற்கிறான். God is asking, who are you? அவனை ஆண்டவர் கேட்கிறார், உன் பெயர் என்ன? He is saying, I am this person who catches by the heels. நான் காலை வாருகிறவன் என்று சொன்னான். I am the cheater Jacob. நான் தான் ஏமாத்துறவன் யாக்கோபு. I am a cheater. நான் ஏமாத்துனவன் தான். Lord, I am a cheater. ஆண்டவரே, நான் ஏமாத்துனவன் தான். That is when God intervenes. அப்பொழுதுதான் தேவன் You know இடைப்பட்டார். what he said? Your name will no longer be cheater. அவர் என்ன சொன்னார்? உன் பெயர் இனி யாக்கோபு இல்ல. No, you are not a cheater நீ anymore. ஏமாத்துகிறவன் இல்ல. You are Israel, நீ இஸ்ரவேல், which means prince with God. தேவனோடு ஆளும் பிரபு It என்று also means you have been striving with God. தேவனோடு போராடி மேற்கொண்டாய் என்று You are a அர்த்தம். prince with God. தேவனோடு ஆளும் பிரபு. I want to let you in another secret in நான் ministry. இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். Until you let go of this Jacob mentality, you will never be blessed. இந்த யாக்கோபு மனது மாறும் வரைக்கும் ஊழியத்துல உயர்வு வராது. Somehow I want to catch hold of this person, recommendation, and I will be blessed. Until you let go of that, you can never be blessed by the Lord. நான் எப்படியாவது இவரை பிடிச்சி அவரை பிடிச்சி நான் மேல வந்துருவேன்னா அது நம்மால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள
I'm speaking very practically to you. ரொம்ப பிராக்டிகலா உங்களோட The Lord is coming to you. ஆண்டவர் உங்ககிட்ட வர்றாரு. He's saying to you, அவர் உங்களை பார்த்து I want சொல்றாரு, to touch you. நான் உன்னை தொட விரும்புகிறேன். I want to touch you. நான் உன்னை தொட I விரும்புகிறேன். know it will make you weak. உன்னை ரொம்ப பலவீனப்படுத்துறது மாதிரி I know you இருக்கலாம். are already weak. ஏற்கனவே பலவீனப்பட்டிருக்கலாம். I know you had 21 years of service when nothing came out good. 21 ஆண்டுகள் வேலை செய்து செய்து ஒன்று பலனில்லை. Here now I am blessing you. இப்பொழுது நான் உன்னை I am going to ஆசீர்வதிக்கிறேன். change your name. பேரை நான் மாற்றுகிறேன். Your whole character will change. உன்னுடைய முழு சுபாவம் You மாறும். are not Jacob anymore. நீ இனி யாக்கோபு இல்ல. You are Israel. நீ இஸ்ரவேல். I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Israel. இஸ்ரவேல். I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will now be called the God of Israel. இப்பொழுது இஸ்ரவேலின் தேவன் என்ற ஒரு பெயர் எனக்கு இருக்கிறது. Hallelujah. Hallelujah. God wants to bless you, brother. உங்களை ஆசீர்வதிக்க This is a விரும்புகிறார் secret I had to find in my life as well. இது என் வாழ்க்கையிலும் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ரகசியமாய் No இருந்தது. man will help you. ஒரு மனிதனும் உங்களுக்கு உதவி செய்ய No முடியாது. man will lift you ஒரு up. மனிதனும் உங்களை உயர்த்த. It is God who raises a person up and he makes him to sit with princes. தேவன் ஒருவரே புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாக்களோடு உட்கார வைக்கிறவர். It is he who does that. அவர் ஒருவரே அதை செய்வார். He will do that to you. அவர் உங்களுக்கு அதை செய்வார். I prophesy to you now. இன்றைக்கு நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் He will lift you up from that pit where you are. நீங்கள் இருக்கும் அந்த படுகுழியிலிருந்து உங்களை உயர்த்துவார். Jacob, யாக்கோபே, I know you are a failure, Jacob. ஒரு தோற்றுப்போன I know you have lost out in life. வாழ்க்கையில் இழந்து போய் You have been இருக்கிறாய். very hard working. நீ ரொம்ப கடினமாய் The உழைத்தாய். sun has burnt you, I can see. வெயில் உன்னை சுட்டெரித்திருக்கிறது உண்மை. But I will bless you. ஆனால் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will lift you up once again. மீண்டும் உன்னை உயர்த்துவேன். I am not letting go of you. நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். Hallelujah. ஹalleluya. Jacob, யாக்கோபே, all the crooked paths will be made straight. கோணலானவைகள் எல்லாம் செவ்வையா. God is going to bless you. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். Are we going to allow God to make the crooked path straight? நம்முடைய கோணலை எல்லாம் நேராகும்படி விட்டு This involves trusting in God fully. தேவனை முழுமையாய் நம்புவதை இது It doesn't matter what happens in life. வாழ்க்கையில எது நடந்தா பரவாயில்லை. I will trust in God completely. நான் முழுவதுமாக கர்த்தரையே நம்புவேன். I'm not going to trust in man. நான் மனிதனை நம்ப மாட்டேன். I'm not going to look for recommendations. ரெக்கமெண்டேஷனுக்கு அலைந்து திரிய I'm not going to go here and நான் there. இங்கேயும் அங்கேயும் போக The மாட்டேன். God of Israel will bless me. இஸ்ரவேலின் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். Blessed preparation. ஆசீர்வாதமான ஆயத்தம். Fourthly, நான்காவதாக the rough places will be made smooth once again. கரடு முரடானவைகள் எல்லாம் The சமமாக்கப்படும். Bible says வேதம் சொல்லுகிறது all the rough places will be made smooth. கரடு முரடானவைகள் சமமா. Blessed preparation this is. ஆசீர்வாதமான ஆயத்தம். God is not letting go of you. ஆண்டவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். Don't get discouraged. தயவு செய்து சோர்ந்து போக வேண்டாம். Don't think this is too much for you to handle. இது ரொம்ப பெருசு, இதை தாங்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. These are the stages of preparation God is leading you into. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆயத்தத்துக்குள்ளாக நம்மை நடத்துகிறார். All the rough places will be made smooth. கரடு முரடானவைகள் எல்லாம் சமமாகும். Many servants of God become rough, bitter and angry in their years after service to God. தேவனுக்கு ஊழியம் செய்ய அநேக தேவனுடைய பிள்ளைகள் கரடு முரடாக, கோபமாக, கசப்பு நிறைந்தவர்களாக மாறி They விடுகிறார்கள். become bitter, கசப்பு நிறைந்தவர்களாக angry with people. ஜனங்க மேல ரொம்ப கோபப்படுறாங்க. Sometimes they shout at people. சில நேரம் ஜனங்களை கோபமா திட்டி They விடுகிறார்கள். shout at each other many times. நிறைய பேரை பார்த்து கத்தி Do you விடுகிறாங்க. see social media these days? இந்த நாட்கள்ல சோஷியல் மீடியாவை பாக்குறீங்களா? Shouting at fellow servants of God. மற்ற தேவ பிள்ளைகளை பார்த்து கத்தி விடுகிறார்கள். Specifically naming them and character assassinating people there. தொடர்ச்சியாக அவர்களை பெயர் சொல்லி அவர்களை இழிவுபடுத்தி It is அவமானப்படுத்துகிறார்கள். wrong. தவறானதுங்க. If you have a problem with someone, call them and talk to them. உங்களுக்கு யார்கிட்டயாவது பிரச்சனை இருந்தா அவர்களுக்கு நேரடியாக கால் பண்ணி அவங்க கிட்ட பேசுங்க. Tell them what your issues உங்க are. பிரச்சனை என்னன்றதை அவங்களுக்கு சொல்லுங்க. Don't do character assassination. தயவு செய்து இன்னொருத்தருடைய பெயரை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தாதீங்க. But rough people of servants of God have become rough like that. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அப்படி கரடு They've முரடானவர்களா become மாறி bitter இருக்காங்க. people. கசப்பு They've நிறைந்தவர்கள். become like Mara. அவர்கள் எல்லாம் மாறாவை போல மாறுகிறார்கள். Come back to the cross once again. இப்பொழுது மீண்டும் சிலுவை அண்டைக்கு வருவோம். Look at Jesus once again. இயேசுவை திரும்பி பார்ப்போம். Look at the cross once again. சிலுவையை நோக்கி He was பார்ப்போம். beaten for our transgressions. நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். Oh, he was crushed for our sins. நம்முடைய அக்கிரமங்களுக்காக You நொறுக்கப்பட்டார். see all that is happening on Jesus. இதெல்லாம் இயேசுவுக்கு செய்தார். But you see the cross. ஆனால் சிலுவையை பாருங்கள். See Jesus hanging on the cross. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருப்பதை What is he பாருங்கள். saying? அவர்
என்ன சொல்லுகிறார்? Oh Father, forgive them. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். Even in the cross there was no bitterness in the voice. சிலுவையில் கூட அவரிடத்தில் கசப்பு எதுவும் இல்லை. What are the bitter experiences you have faced, brother? உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கசப்பான சம்பவங்கள் நடந்தது? This is a prophetic word to some people. இது ஒரு சிலருக்கு தீர்க்கதரிசன வார்த்தையாய் கடந்து செல்கிறது. Some people have faced very bitter lives. மிக கடுமையான கசப்பு நிறைந்த சம்பவங்கள் People have cheated you. ஜனங்க உங்களை ஏமாத்தி இருக்கலாம். People have misused your name. உங்க பேரை தவறா பயன்படுத்தி இருக்கலாம். People have stolen money and things from you. உங்க கிட்ட இருந்து பணத்தையும் பொருளையும் திருடி கொண்டு போய் இருக்கலாம். Even your fame they have stolen from you. உங்களுக்கு வர வேண்டிய பேரெல்லாம் அவங்க தூக்கிட்டு போய் இருக்கலாம். But don't become bitter. ஆனால் கசப்பாக மாறி விடாதீர்கள். Because we serve a God of justice. ஏனென்றால் நாம் நீதி உள்ள ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். Don't think I don't know what it is. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது அப்படி I have been through those bitter situations. இப்படிப்பட்ட கசப்பு நிறைந்த சூழ்நிலை நடுவில் நான் நடந்து சென்றிருக்கிறேன். I have been betrayed by people. நான் ஜனங்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். I know what it is to be pushed away. தள்ளி விடப்படுவது என்றால் என்ன என்பது I know how hard it is to be rejected. தள்ளி விடப்படுவது எவ்வளவு கடினம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். But see every character in the Bible. ஆனால் ஒவ்வொரு நபர்களையும் பாருங்க வேதாகமத்துல. Everyone was almost rejected. ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்துல அவர்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள். Moses was a rejected piece. மோசே தள்ளப்பட்டவனாய் இருந்தான். Jesus, the Bible says John 1:11, Jesus he came to his own people but they rejected him. யோவான் 1:11 சொல்லப்பட்டிருக்குது அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவர்களை தள்ளினார்கள். You can understand by every Bible character you can see them, they were all rejected people. வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் பாருங்கள் அவர்கள் எல்லாம் ஜனங்களால் வெறுத்து தள்ளப்பட்டார்கள். Look at the same Moses. அதே மோசேவை பாருங்கள். Look at his end years. அவனுடைய கடைசி நாட்களை பாருங்கள். What does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? In Numbers chapter 12 and verse 3. என்னாகமம் 12:3 It says Moses was a humble man, he was meek than any other man on the face of the earth. மோசே பூமியில் உள்ள சகல மனிதரை பார்க்கிலும் சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். What happened to all that roughness, Moses? அந்த கரடு முரடெல்லாம் எங்க போச்சு மோசே? Initially Moses was a very rough man. ஆரம்பத்துல மோசே ரொம்ப கடினமான ஒருத்தர். You can read in Exodus 2 verse 11 and 12, he in fact got so angry he slew a man and he buried him. யாத்ராகமம் 2:11-12 நாம் வாசிக்கிறோம் மோசே ஒருவரை வெட்டி புதைத்து விட்டார். He was a rough man. அவன் ரொம்ப கடினமானவன். He was not an easy person to deal with. ரொம்ப சாதாரண லேஸ்ல எல்லாம் அவரை ஹேண்டில் பண்ண முடியாது. If he gets angry he can do anything. அவருக்கு கோபம் வந்தா அவர் என்ன செய்வார்னு அவருக்கே தெரியாது. Many people are identifying with that. நிறைய பேருக்கு நினைச்சுக்கிறாங்க நான் கூட அப்படிதான் இல்ல. But then when God deals with a person, கர்த்தர் ஒரு மனிதனோடு இடைப்படும் போது blessed preparation. ஆசீர்வாதமான ஆயத்தம். What happens? என்ன நடக்கிறது? I tell you a secret. நான் ஒரு ரகசியத்தை சொல்லட்டா. All the roughness is becoming soft. எல்லா கடினம் எல்லாம் கரடு முரடெல்லாம் சாஃப்ட் ஆயிடும். All the temper will become very soft. கோபம் எல்லாம் தணிந்து அமைதல் உள்ளவர்களா மாறி விடுகிறார்கள். He'll become a soft person. அவங்க ரொம்ப மிருதுவா மாறி விடுகிறார்கள். Softness will come into you. அவங்க வாழ்க்கையில மிருதுவான ஒரு ஜீவியம் வருகிறது. Moses, enough of fighting your own battles. உங்க யுத்தத்தையே செய்து கொண்டிருக்காதீங்க. Don't go into your own battles. உங்க யுத்தத்தையே போராடிட்டு இருக்காதீங்க. You are fighting from your own flesh. உங்க மாம்சத்திலிருந்தே போராட்டத்தை போராடுங்க. The Bible says, வேதம் சொல்லுகிறது. 1 Samuel 25 and 28. 1 சாமுவேல் 25-28 it talks about David. தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. Abigail says to David, அபிகாயில் தாவீதை பார்த்து சொல்லுகிறாள், you are fighting the Lord's battles. நீங்க கர்த்தருடைய யுத்தங்களை நடப்பிக்கிறீர்கள். David, தாவீதே, you are fighting the Lord's battles. தேவனுடைய யுத்தங்களை நடத்த வேண்டும். You don't have to kill Nabal. நீ நாபாலை கொன்றுவிட வேண்டாம். You don't go fight doing local business, local fighting. இங்க சின்ன சின்ன சண்டை சச்சரவுக்கெல்லாம் நீங்க வராதீங்க. David, தாவீதே, I know you are a warrior. நீங்க ஒரு யுத்த வீரன். But you have to fight the Lord's battles. ஆனால் தேவனுடைய யுத்தங்களை நடப்பிக்க வேண்டும். I want to give you a hint here. இங்க நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். As you serve the Lord, தேவனுக்கு ஊழியம் செய்யும்போது there are many times that we are faced by heavy spiritual warfare. நமக்கு அதிகமான ஆவிக்குரிய யுத்தம் வருகிறது. The devil throws fiery darts at you. பிசாசானவன் அக்கினி ஆஸ்திரங்களை உங்கள் மேல் ஏவுகிறான். I tell you, he will throw fiery darts at anyone who is serving God. தேவனுக்கு ஊழியம் செய்யற யார் மேலயும் இந்த அக்கினி ஆஸ்திரங்களை அவன் எழுகிறான். He always wants to hinder the person who is serving God. யாரெல்லாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் தடுக்க வேண்டும் என்று விரும்புகிறான். Because of this continual spiritual warfare, தொடர்ச்சியான ஆவிக்குரிய யுத்தம் நடக்கும்போது many servants of God become very rough. அநேக தேவனுடைய ஊழியர்கள் கடினமாக மாறி விடுகிறார்கள். They become very rough. அவர்கள் ரொம்ப கடினமா மாறி விடுகிறார்கள். Don't go fighting unnecessary battles. தேவையில்லாத போராட்டங்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்க வேண்டாம். A warrior for the Lord, the Bible says, Paul writes to Timothy,
பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுகிறார், don't entangle with the things of the world. உலக காரியங்கள்ல சிக்கிக் கொள்ள வேண்டாம். You are a warrior for God. தேவனுக்காக போர் செய்கிற You have போர் to fight the Lord's battles. தேவனுடைய யுத்தங்களை நடப்பிக்க Now, வேண்டும். many people in the spiritual warfare, they become like the devil himself. நிறைய பேர் இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல பிசாசு போலவே மாறி They விடுகிறார்கள். don't know how to win spiritual warfare. அவர்கள் எப்படி ஆவிக்குரிய யுத்தம் ஜெயிக்கணும்னே தெரியல. I'm going to let you another secret. நான் இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். Blessed preparation. ஆசீர்வாதமான ஆயத்தம். Psalm 144:1 says he trains our fingers for battle. சங்கீதம் 144 சொல்லுகிறது நம்முடைய விரல்களை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். Unless God trains you for spiritual warfare, you won't be equipped to serve the Lord. தேவன் நம்முடைய கரங்களை யுத்தத்துக்கு பழக்குவிக்காவிட்டால் நம்மால் யுத்தம் செய்ய முடியாது, நம்மால் ஊழியம் செய்ய முடியாது. Hallelujah. Now God wants to train you to fight the Lord's battle. கர்த்தருடைய யுத்தங்களை நடப்பிக்கும்படியாக நம்மை பழக்குவிக்கிறார். Ephesians 6 talks about the armor of God. எபேசியர் 6 நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை குறித்து வாசிக்கிறோம். It talks about how we can fight the Lord's battles. தேவனுடைய யுத்தங்களை எப்படி செய்ய வேண்டும்? We don't fight against flesh and blood. நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராட்டம் இல்லை. So don't quarrel with that sister and brother, with that even that fellow pastor. அந்த இன்னொரு பாஸ்டரோடியோ இன்னொரு பிரதரோடியோ சிஸ்டரோடியோ போராட்டம் வேண்டாம். I know they are causing trouble. அவங்க பிரச்சனை உருவாக்குவாங்க. I know they'll always come and instigate you. எப்பவுமே வந்து உங்களை கிண்டி விடுவாங்க. I know such people are there. அப்படிப்பட்ட ஜனங்க இருக்கிறாங்க. Oh, tell me about it. I've been through it. அதன் வழியா நடந்து போயிருக்கேன். In fact, I am being through it. நான் இப்பொழுதும் அப்படி பாதையில தான் போயிட்டு இருக்கேன். But unless we understand to overcome this through the Spirit of God, ஆனால் தேவனுடைய ஆவியானவரை சார்ந்து இதை ஜெயிக்காவிட்டால் you will not end up doing anything great for the Lord. எதையும் பெரிதாய் ஆண்டவருக்காய் செய்ய முடியாது. Blessed preparation. ஆசீர்வாதமான ஆயத்தம். Understand spiritual warfare. ஆவிக்குரிய யுத்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். See in Exodus chapter 17, யாத்ராகமம் 17 அதிகாரத்தில் you see a beautiful picture of spiritual warfare. அங்கே ஆவிக்குரிய யுத்தத்தின் அழகான படத்தை பார்க்கலாம். You see the Israelites are fighting the Amalekites on the valleys. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியருக்கு எதிராக பள்ளத்தாக்கிலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. Joshua is leading the war. அங்கே யோசுவா யுத்தத்தை நடத்துகிறான். The Amalek is coming to kill all the weak people in the Israelite camp. அங்கே அமலேக்கியர் வந்து பலவீனர்களை எல்லாம் அழிக்க வருகிறான். But what is Moses doing? ஆனால் மோசே என்ன செய்கிறார்? He's sitting on the top of the hill. அங்கே மலையின் மேலே உட்கார்ந்து He's கொண்டிருக்கிறார். lifting up his hands before God. கர்த்தர் அவன் கரங்களை கர்த்தருக்கு முன்பாக உயர்த்துகிறான். He's not letting down his hands. கைகள் கீழே விட மாட்டேன். And then he's feeling it tough. அவன் கையை கீழே இறக்காமல் அது கடினமா இருக்கிறது என்று நினைக்கிறான். They make a stone for Moses to sit down. அங்கே ஒரு கல்லை கொண்டு வந்து மோசே உட்கார வைக்கிறார்கள். And Aaron and Hur hold up Moses' hands. ஆரோனும் ஊரும் அவன் கைகளை தாங்கி பிடிக்கிறார்கள். Now this is the perfect picture a young servant of God Joshua has to understand. இப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் இளம் ஊழியனாக யோசுவா அறிந்து கொள்ள வேண்டியிருந்தது. Moses had to teach Joshua real warfare. மோசே யோசுவாவுக்கு உண்மையான யுத்தம் எது என்று கற்றுக் கொடுக்கிறார். There is a hidden spiritual warfare on the top of the mountain. அந்த மலையின் மேலே ஒரு மறைந்திருக்கிற ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடக்கிறது. And then downstairs there's a huge physical battle happening. கீழே அங்கே ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. I tell you, this is the secret of ministry. இதுதான் ஊழியத்தின் ரகசியம். If you win over the spiritual battle in your prayer room, உங்க ஜெப அறையில நீங்கள் ஜெயித்து விட்டால் here physical battle becomes easy. இங்கே மாம்சத்திலே இருக்கிற யுத்தம் எளிதாக You மாறிவிடும். will see your church growing, you will see the ministry growing bountifully. உங்கள் சபை வளருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள், ஊழியம் வளருகிறதை பார்ப்பீர்கள். Very quickly you will begin to grow. சீக்கிரம் வளர ஆரம்பித்து விடும். You will see the mystery of God there. தேவனுடைய ரகசியத்தை அதிலே நாம் அறிந்து கொள்ள But unless the mountain prayer is not there, ஆனால் மலையிலே ஜெபம் இல்லாவிட்டால் what will happen? என்ன நடக்கும்? When Moses' hands came down, மோசேயினுடைய கரங்கள் கீழே தளரும் பொழுது Bible says the Israelites had to run and flee. இஸ்ரவேலர்கள் ஓடி ஒளிய வேண்டியிருந்தது. But when Moses' hands was lifted up, மோசேயினுடைய கரங்கள் உயர்ந்தபோதோ they won. அவர்கள் They ஜெயித்தார்கள். prevailed. அவர்கள் மேற்கொண்டார்கள். Hallelujah. Hallelujah. Understand spiritual warfare. ஆவிக்குரிய யுத்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். Blessed preparation. ஒரு ஆசீர்வாதமான ஆயத்தம். You read the life of Paul Yangicho. பால் யாங்கிச்சோ பாஸ்டருடைய வாழ்க்கை நீங்கள் வாசித்து You can read பார்த்தால் his autobiography. அவருடைய சுய சரிதையை நீங்கள் வாசித்து பார்த்தால் You can see how he won over the spiritual warfare in the beginning days of his ministry. அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் எப்படி ஆவிக்குரிய யுத்தத்தை ஜெயித்தார் என்று பார்க்க முடியும். In fact, at one point he had to fight with a serpent like thing the whole night. ஒரு முழு இரவும் ஒரு சர்ப்பம் போன்ற ஒன்று இடத்துல போராடி கொண்டிருந்தார். And he writes afterwards, அதற்கு பிறகு அவர் எழுதுகிறார், the very next day, அடுத்த நாளே when he
went to the village he was ministering to, அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த கிராமத்துக்கு போகும்பொழுது there was a deliverance happening. அங்கே ஒரு விடுதலை கடந்து வந்தது. The moment he went and prayed, there was deliverance. அவர் போய் அங்க ஜெபித்த போது விடுதலை வந்தது. It is not 1 second prayer. அது ஒரு செகண்ட்ல அந்த பிரேயர் இல்ல. It was a whole night of prayer and waiting in the presence of God and having spiritual warfare. அதற்கு முன்னே அவர் முழு இரவும் ஜெபித்து யுத்தத்திலே ஜெயம் எடுத்தார். Then when he came here, he prayed 1 second. அதற்கு பிறகு அங்க வந்து ஒரு செகண்ட் ஜெபம் பண்ணினார். All your rough places will become smooth. உங்களுடைய கரடு முரடான பகுதிகள் எல்லாம் மிருதுவாகும். Fight the Lord's battles. தேவனுடைய யுத்தங்களை நடப்பிக்க வேண்டும். Don't choose your battles. உங்க யுத்தத்தை தெரிந்தெடுக்காதீங்க. They will come. அவைகள் வரும். Battles will come to you. யுத்தங்கள் வரும். But fight the Lord's battles in the Lord's way. ஆனால் தேவனுடைய யுத்தங்களை தேவனுடைய முறையிலேயே நாம் செய்ய வேண்டும். Moses on the mountain. மோசே மலையின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். Joshua on the downstairs. யோசுவா கீழே. And then you will see the wonderful work of God happening. அங்கே தேவனுடைய காரியம் நடக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. This is ministry. இதுதான் ஊழியம். And many people tell me, நிறைய பேர் சொல்லுவாங்க, you know, Elijah prayed just for 30 seconds on Mount Carmel and the fire of God came down. கர்மேல் மலையிலே எலியா நின்று 30 செகண்ட் ஜெபித்தார், வானத்திலிருந்து அக்கினி வந்ததுன்னு Hello, சொல்றாங்க. he prayed for 30 seconds, that's true. அவர் 30 செகண்ட் ஜெபித்தார், உண்மைதான். Before that he was waiting for 3.5 years. ஆனால் அதற்கு முன்பாக 3.5 ஆண்டுகள் காத்திருந்தார். He was soaked in prayer. அவர் ஜெபத்திலே ஊற வைத்தது போல இருந்தார். He was with God. அவன் தேவனோடேயே இருந்தார். That's why 1 Kings 17:1 says, அதனால்தான் 1 ராஜாக்கள் 17:1 சொல்லுகிறது. Elijah says like this, எலியா இப்படி சொல்லுகிறார், I who stand in the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்கிறவனாகிய நான் என்று Now I சொல்லுகிறார். tell you, that is the battle of the Lord. அதுதான் தேவனுடைய யுத்தம். Don't think 30-second prayer is only the answer. நினைத்துக் கொள்ளாதீர்கள் 30 செகண்ட் ஜெபத்திலே எல்லாம் நடந்துவிடும் என்று. Spiritual warfare in the room. அங்கே அறையிலே ஆவிக்குரிய யுத்தம். Sometimes a whole night you will be in prayer. சில நேரம் முழு இரவும் ஜெபத்திலே இருக்க வேண்டும். Sometimes whole day you will be in prayer. சில நேரம் முழு நாளும் ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும். I remember my beginning days. என்னுடைய ஆரம்ப நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். They used to allow me to sing one offering song for the church services. என்னோட ஆராதனையில ஒரு காணிக்கை பாட்டு பாட விடுவாங்க. When I was 17-18 years old. எனக்கு 17-18 வயது இருக்கும் பொழுது. Sometimes they'll allow me to read do the Bible reading. சில நேரம் என்ன இந்த வேத பாடம் வாசிக்க விடுவாங்க. For that Bible reading I will take 4 hours of prayer and then come. அந்த வேத பாடத்தை வாசிக்க 4 மணி நேரம் ஜெபித்து விட்டு வருவேன். But people will be touched just by me reading the Bible. நான் வேதத்தை வாசிக்கிறதுனாலயே ஜனங்க தொடப்படுவாங்க. I have seen some people have been touched just by singing one song. ஒரு பாட்டு பாடுறதுனால ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். That doesn't come by talent. அது தாளந்திலிருந்து வருவது அல்ல. Comes by waiting in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் காத்திருப்பதினால் வருகிறது. Hallelujah. Hallelujah. The Bible says வேதம் சொல்லுகிறது, all rough places will be made smooth. எல்லா கரடு முரடானவைகள் எல்லாம் சமமாக்கப்படும். Isn't this a blessed preparation? இது ஒரு நல்ல ஆயத்தம் இல்லையா? God is able to do exceedingly abundantly more than you can ask and think. நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் நம்மில் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். He is going to bless you. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். As His word reaches out to you. இந்த வார்த்தை உங்களிடத்தில் வரும்பொழுது I know God is preparing a beautiful generation of leaders. ஆண்டவர் மிக அருமையான ஒரு தலைமுறையை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். Matthew 9:37 says, மத்தேயு 9:37 சொல்லுகிறது, Jesus is looking at the sheep, the children of Israel, and saying, there is no shepherd for these scattered sheep. இந்த சிதறப்பட்ட ஆடுகளுக்காக மேய்ப்பன் இல்லையே என்று ஏங்குகிறார். It is a curse to have sheep without shepherds. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாய் இருப்பது சாபம் நிறைந்த வாழ்க்கை. God is bringing those wonderful shepherds. கர்த்தர் அருமையான மேய்ப்பர்களை எழுப்புகிறார். Shepherds who are after the heart of the God. தேவனுடைய இருதயத்தை சுமக்கிற மேய்ப்பர்களை எழுப்புகிறார். Shepherds who will follow the leading of the Holy Spirit. ஆவியானவருடைய நடத்துதலை அறிந்து நடக்கிற மேய்ப்பர்களை எழுப்புகிறார். Oh, let God raise up such people. கர்த்தர் அப்படிப்பட்ட தலைவர்களை எழுப்புவாராக. God is moving once again. கர்த்தர் மீண்டும் ஒரு விசை அசைவாட If போகிறார். these are end days, இவைகள் கடைசி நாட்கள், and if these we see the signs around us, நம்மை சுற்றி நிறைய அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். it means the Lord is raising up wonderful people for this wonderful last day revival. அப்படி என்றால் இந்த கடைசி நாட்கள்ல வரப்போகிற எழுப்புதலுக்காக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எழுப்ப போகிறார். May God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let's pray. நாம் ஜெபிப்போம். Father, we thank you for this beautiful day. ஆண்டவரே, நான் இந்த
நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி Oh சொல்லுகிறோம். Lord, raise up leaders. தலைவர்களை எழுப்பும் ஆண்டவரே. Leaders who are after your own heart. உம்முடைய இருதயத்தை சுமக்கிற தலைவர்களை எழுப்பும் Oh ஆண்டவரே. leaders who are having the father heart of God. தேவனுடைய தகப்பன் உள்ளத்தை சுமக்கிற தலைவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. Leaders who know what spiritual warfare is. ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன என்று பழகின தலைவர்களை எழுப்பும். Lord, lead us all into this blessed preparation. இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஆயத்தத்துக்கு நேராய் நடத்தும் ஆண்டவரே. Bless your people abundantly. ஜனங்களை ஆசீர்வதியும் In ஆண்டவரே. Jesus' mighty name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். May God bless you all. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.